அடிப்படை சட்டங்கள், ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சதீந்தர் குமார் ஆண்டில் வெர்சஸ் சிபி என்கிற வழக்கை 2022 11/7/2022 இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் சஞ்சய் கிஷன் கவுல் அவர்களும் அவருடன் இணைந்து நம்முடைய தமிழகத்திலிருந்து இந்திய உச்ச நீதிமன்றம் சென்ற மரியாதைக்குரிய சுந்தரேஷ் ஐயா அவர்களும் இணைந்து வழங்கிய இந்த தீர்ப்பில் பல அற்புதமான விஷயங்கள் இருக்க கண்டேன். நான் ஒரு முறை ஏற்கனவே அந்த தீர்ப்பை படித்துவிட்டு மெய் மறந்து போனேன். இருந்த போதிலும் என்னுடைய அன்பு சகோதரி அரசு குற்றத்துறை வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஒரு அன்பு சகோதரி பொற்செல்வி என்பவர் இந்த வகுப்பை நீங்கள் எடுக்க வேண்டும், இதில் நீங்கள் மேலோட்டமாக படித்திருப்பீர்கள், இதை நீங்கள் நன்கு ஆய்வு செய்து படிக்க வேண்டும், இதில் எண்ணற்ற விஷயங்கள் இருக்கிறது என்று எனக்கு ஒரு தூண்டுகோலாக அமைந்தார். நான் ஏற்கனவே நிறைய தலைப்புகள் எடுத்திருக்கிறேன். ஏற்கனவே நம்முடைய ராமசுப்ரமணிய ஐயா அவர்களுடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பான கௌசிக் சட்டர்ஜி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்கிற தீர்ப்பை ஒரு முழு வகுப்பாக எடுத்தோம். ஒரு தீர்ப்பை மட்டும் வைத்து நாம் வகுப்பெடுப்பது இது 2வது முறை. ஏனால் இந்த தீர்ப்பில் அவ்வளவு விஷயங்களை பார்த்து நாம் ஆச்சரியப்பட்டோம். எப்படி ஆச்சரியப்பட்டோம் என்று சொன்னால், இந்த தீர்ப்பில் இருக்கிற விஷயங்கள் அப்படி 2023 SCC கிரிமினல் பக்கம் 1 இந்த தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. பல சட்ட புத்தகங்களில் இந்த தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. ஆன்லைன்ல 2022 ஜூலை மாசமே வந்துருச்சு. இருந்தாலும் ஏறத்தாழ 87 பக்கங்கள் இந்த தீர்ப்பு இருக்கிறது. எதை தொடுவது எதை விடுவது என ஒரு திக்கு முக்காடுகின்ற நிலை. 1.5 மணி நேரத்தில் இதை எப்படி உங்கள் முன்னே வைப்பது என்கிற கவலையோடு இந்த தீர்ப்பை பல நாட்கள் படித்திருக்கிறேன். இந்த தீர்ப்பை படிக்கிற போது அதோட எல்லாவற்றையும் மேலாக இன்று அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள், சுபகிருது இன்றைய தினத்தில் தமிழ் புத்தாண்டாக வந்திருக்கிற நாள். இந்த நாளில் உங்களை எல்லாம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து வகுப்படை துவங்குகிறேன். இந்த வகுப்பை, இந்த தீர்ப்பை ஆரம்பிக்கிற போதே நம்முடைய நீதியரசர்கள் ஆரம்பிக்கிறார்கள். என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த தீர்ப்பு முழுக்க முழுக்க தனிநபர் சுதந்திரத்தை அடிப்படையாக கொண்ட தீர்ப்பு. இந்த தீர்ப்பை ஆரம்பிக்கும் போது முதல் வரிகளிலே ஆரம்பிக்கிறார்கள். சுதந்திரம் என்பது நவீன மனிதனின் மிக முக்கியமான தேவைகளில் ஒன்றாகும். இது முதிர்ந்த நாகரிகத்தின் மென்மையான பலம் என்று இந்த சுதந்திரத்தை கூறுவோம். இது ஒரு நவீன மனிதனின் நாகரிக மற்றும் இன்றியமையாத தேவையின் மிக முக்கிய அம்சமாகும். லிபர்ட்டி இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எசென்ஷியல் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் தி மாடர்ன் மேன். It is said to be the delicate fruit of a mature civilization. It is the very quintessence of civilized and essential requirement of a modern man. என தீர்ப்பின் தலையில் 4 வரிகள் எழுதியிருக்கிறார்கள். நான் தீர்ப்பை இப்படி ஆரம்பிக்கிறதே என்று உள்ளே சென்று பார்த்தால், இதை 2 விதமாக, அதாவது முழுக்க முழுக்க இது பிணை பற்றிய ஒரு தீர்ப்பாகும், பெயில் பற்றிய ஒரு தீர்ப்பாகும். இப்ப பெயில் பற்றிய தீர்ப்பு என்று சொன்னால், நாம் ஒரு காலத்தில் நினைத்துக் கொண்டிருந்தேன் பெயில் அண்ட் ஜெயில் என்று ஒரு வகுப்பெடுப்போம் என்று. பெயில் அண்ட் ஜெயில் என்று ஒரு வகுப்பெடுப்போம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். நான் கூட சுரேஷிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் அவற்றையெல்லாம் விட இந்த ஒரு தீர்ப்பிலேயே அத்தனை விஷயங்களும் வந்து விடுகிறது. இது எப்படி என்று சொன்னால், 2ஆக பிரிக்கிறார்கள். பெயில 2ஆ பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ப்ரீ ட்ரையல் ஸ்டேஜ் அண்ட் போஸ்ட் ட்ரையல் ஸ்டேஜ்னு 2ஆ பிரிக்கிறாங்க. பெயில 2 இந்த தீர்ப்பில் அவர்கள் ஆராய்ந்திருக்கிற விஷயம் எப்படி என்று சொன்னால் 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று ப்ரீ ட்ரையல் ஸ்டேஜ், இன்னொன்று போஸ்ட் ட்ரையல் ஸ்டேஜ். போஸ்ட் ட்ரையல் ஸ்டேஜ்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆஃப்டர் கன்விக்டட் ஏ பர்சன், ஒரு மனிதன் ஒரு நீதிமன்றத்தில் குற்றவாளி என முடிவு செய்த பிறகு மேல்முறையீட்டுக்கு வந்த நேரத்தில் இருக்கிற பிரிவுகளை 2 பிரிவு தான். ஒன்று 389 சப்கிளாஸ் 3, இன்னொன்று 436A. 389
389 சிஆர்பிசி 436A எனக்கு தெரிந்த என்னுடைய அறிவு கட்டிய வகையில் நான் இந்த தீர்ப்பில் படித்துள்ள வகையில். ஆனால் ப்ரீ ட்ரையல் ஸ்டேஜில் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 167, குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 167 டிஃபால்ட் பெயில். டிஃபால்ட் பெயில் உங்களுக்கு எல்லாம் தெரியாதில்ல, நான் பின்னாடி ஒவ்வொன்றாக உங்களுக்கு சொல்லி இன்று இது சொல்லி தர வேண்டும் என்று நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் பெயில் 167. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு ப்ரொவிஷன் இருக்கு, ரிலீஸ் ஆஃப் அக்யூஸ்ட் when evidence deficient, section 169. இது எப்படின்னா, if an investigation under the chapter it appears to the officer in charge of the police station that there is not sufficient evidence or reasonable ground for suspicion, such person is custody, release him and execute a bond with or without surety. இது 169. அடுத்தது 170 சிஆர்பிசி. 170 சிஆர்பிசில ஏன்னா நம்ம வெறும் குற்றவியல் விசாரணை முறை சட்டங்களில் வருகிற செக்ஷனை மட்டும் பார்த்துட்டு பொருள் கொள்ளுவோம். ஆனால் இதற்கெல்லாம் என்ன பொருள் என மிக தெளிவாக இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறார்கள். 170 என்னன்னா, கேசஸ் டு பி சென்ட் டு மேஜிஸ்ட்ரேட் when evidence is sufficient. எவிடன்ஸ் சபிஷியண்டா இருந்தா சார்ஜ் ஃபைனல் ரிப்போர்ட் ரெடி ஆயிட்டுனா எதிரியை நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்துவாங்க. அது போலீஸ் கஸ்டடியா இப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின். அந்த மாதிரி சார்ஜ் ஷீட்டோட ஆஜர்படுத்தும் போது அவரை உள்ள வைக்கலாமா வேண்டாமா, இதையெல்லாம் இந்த பிரிவில் ஆராய்ந்திருக்கிறார்கள். அடுத்து 204 இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ். அடுத்தது 209ன்னா மாவட்ட அமர்வு நீதிமன்ற வழக்குகள்ல ஒருவர் பெயில் பெற ஒருவர் ஜாமீன்லேயே போகாம இருந்தாருன்னு வச்சுங்க, அட் த டைம் ஆஃப் கமிட்மெண்ட் ஆஃப் ட்ரையல் அவரை உள்ள வச்சிடலாம். 209 சிஆர்பிசியில். அதுக்கு நம்ம தமிழ்நாடு நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு இருந்தது. ஆஃப்டர் கமிட்மெண்ட்ல உள்ள வைக்க தேவையில்லை அப்படின்னா தீர்ப்பு இருந்துச்சு. இப்போ நம்ம 2019 கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல 24, 23, 24ன்னு இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் நம்ம ரூலை கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் நான் பின்னால் வருகிறேன். இப்ப நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ண தலைப்பை சொல்றேன். 209. அடுத்தது 309. அடுத்தது 436. அடுத்தது 436A. அடுத்தது 437. அடுத்தது 438. அடுத்தது 439. அடுத்தது இது ரெண்டையும் தான் ப்ரீ ட்ரையல் ஸ்டேஜில் இது. இப்ப இத அன்னில செக்ஷன் 41, 41A, 60A, 87 சிஆர்பிசி, 88, 170 ரெட் வித் 88, 204 ரெட் வித் 88, 209B, AB, 309, 436A, 440 இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியதையெல்லாம் விட மிகவும் அற்புதமாக நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் டிராப்டிங் கமிட்டி தலைவராக இருந்து நம்முடைய இந்தியாவிற்கு உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிகிள் 21 ஒன்று உருவாக்கினார். அந்த ஆர்டிகிள் 21 என்ன சொல்லுதுன்னா, நோ பர்சன் ஷெல் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆர் பர்சனல் லிபர்ட்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் டு தி ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. நீங்க திருக்குறள் மாதிரி என்னடா 3 வரியில இருக்கு 2 வரியில இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நோ பர்சன் ஷெல் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆர் பர்சனல் லிபர்ட்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் டு தி ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. இந்த ஆர்டிகிள் 21 இதுல முழுக்க எடுத்து கையாண்டிருக்கிறார்கள். 170 தீர்ப்பை, அதாவது இந்திய உச்சநீதிமன்றம் மற்றும் முக்கியமான உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் எல்லாம் சேர்த்து
170 தீர்ப்புகளை அலசி ஆராய்ந்திருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். 170 தீர்ப்புகளை அலசி ஆராய்ந்திருக்கிறார்கள். இந்த 170 தீர்ப்புகளை அலசி ஆராய்ந்து 12 வழிகாட்டுதலை நம்ம ஜுடிஷியரிக்கு, போலீஸுக்கு, எல்லாருக்கும் 12 வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்கள். நான் இந்த 1.5 மணி நேரத்துல இதை முடிக்கணும்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு ஃபர்ஸ்ட் இந்த டைரக்ஷனுக்கு போறேன். 12 டைரக்ஷனுக்கு போறேன். நான் 12 டைரக்ஷனை முடிச்சுட்டு ஒவ்வொரு டைரக்ஷனுக்கு அவங்க என்னென்ன தீர்ப்பை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என வருகிறேன். இந்த தீர்ப்பில் முதல் டைரக்ஷனாக த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்த தீர்ப்பில் முதல் டைரக்ஷனாக the government of India may consider the introduction of a separate enactment in the nature of a bail act as to streamline the grant of bails. ரொம்ப 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 தேவைக்கு மிக அத்தியாவசியமான தேவைங்க இது டைரக்ஷன். அதாவது இப்ப டைரக்ஷன் கொடுத்தாதான் இன்னும் ஒரு 7-8 வருஷத்துல சிஆர்பிசிலயோ அந்த பெயில் ஆக்ட்னே எனாக்ட்மெண்டா நீங்க ஒரு தனி ஆக்ட் மேலை நாடுகள் இருக்கிற மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு முதல் டைரக்ஷனை கொடுத்துருக்காங்க பெயிலுக்குன்னே. ரெண்டாவது டைரக்ஷனை பாருங்க. The investigation agency and their officers are duty bound to comply with the mandate of section 41 and 41A of the code and the direction issued by this court in Adv.N. Kumar versus Union of India. Any dereliction on their part has to be brought to the notice of the higher authorities by the court followed by appropriate action அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரெண்டாவது டைரக்ஷன். இப்ப இந்த ரெண்டாவது டைரக்ஷன் சொல்லும்போது நீங்க உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச தீர்ப்பு தான் Adv.N. Kumar versus Union of India. இந்தியாவே ஒரு புரட்டி போட்ட தீர்ப்பு இந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்புல சொன்ன வழிகாட்டுதலை எந்தெந்த அதிகாரிகள் மீறுகிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது ஏற்கனவே Adv.N. Kumar தீர்ப்பிலே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் முன்னேற்ற தீர்ப்பில் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த தீர்ப்பில் வழிகாட்டுதலாகவே சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம Adv.N. Kumar தீர்ப்பை உங்களுக்காண்டு ஒரே ஒரு முறை நினைவு கூறுகிறேன். ஆல் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் டு இன்ஸ்ட்ரக்ட் இட்ஸ் போலீஸ் ஆபீசர். இது 2014 SCC கிரிமினல் பக்கம் 449 வெளியானது. ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் என்னன்னா, இது இந்த தீர்ப்பை வழங்கியவர் ஜஸ்டிஸ் சந்திரமௌலி அண்ட் KR பிரசாத்தன், சந்திரமௌலி, பிரசாத்தன் PG கோஸ், அந்த இவங்க இணைந்து வழங்கிய தீர்ப்பு. ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் ஆல் தி ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ட் a police officer not to automatically arrest when cases under section 498 IPC is registered but to satisfy themselves about the necessity of the arrest under the parameters laid down above flowing from the section 41 CRPC. அடுத்தது all police officer to be provided with a checklist containing specified. அடுத்தது the police officers will forward the checklist while forwarding produce the accused before the magistrate for further detention. The magistrate will authorize the detention of the accused, shall pursue the report furnished by the police officer in terms above said and only after recording the status. The decision not to arrest an accused will be forwarded to the magistrate within 2 weeks from the date of institution of the case with a copy of the magistrate which may be extended by the superintendent of police of the district for the reason to be recorded in writing. நல்லா கவனிங்க. இந்த டைரக்ஷன்ல ரொம்ப பேர் என்ன பண்ணுவோம், நம்ம 41 மட்டும் படிப்போம். சார் 15 நாளைக்குள்ள நோட்டீஸ் போடணும்னு 41 சொல்லலையே சார், நாட் டு அரெஸ்ட் பத்தி 41 சொல்லலையே சார். இதெல்லாம் Adv.N. Kumar ரூலிங்ல வர தீர்ப்பு. இந்த தீர்ப்பு இந்த Adv.N. Kumar ரூலிங்ல 6வது டைரக்ஷன் என்னன்னா, the decision not to arrest அதை கோர்ட்டுக்கு தெரிவிக்கணும். 2 weeks from the date of institution, என்னைக்கு கேஸ் தாக்கல் வழக்கு FIR பதிவாகுதோ அதுல இருந்து 2 வாரத்துல சொல்லிடணும். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். யாரு? மாவட்ட கண்காணிப்பாளர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்ப அதே மாதிரி அடுத்தது பாருங்களேன், நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் தி செக்ஷன் 41A CRPC. இது செக்ஷன்ல இல்ல, 41A இல்ல. நோட்டீஸ் போடணும் இருக்கு, பட் டேட் பிக்ஸ் பண்றது யார் பாருங்க, இந்த தீர்ப்பு தான் பிக்ஸ் பண்றாங்க. நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் செக்ஷன் 41A CRPC டு பி சர்வ்ட் ஆன் தி அக்யூஸ்ட் வித்தின் 2 weeks from the date of the institution of the case. வழக்கு தாக்கல் பண்ண நாள்ல, முதல் தகவல் அறிக்கை பதிவான நாள்ல இருந்து 2 வாரத்துக்குள்ள அக்யூஸ்டுக்கு நோட்டீஸ் போடணும். which may be extended by the superintendent of police of the district for the reason to be recorded in writing. இத எக்ஸ்டெண்ட் பண்ற அதிகாரம் சூப்பரண்டுக்கு உண்டு, சூப்பரண்டா போலீஸுக்கு உண்டு. இந்த நோட்டீஸ் போடுறத 15 நாளுங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ற அதிகாரம் சூப்பரண்டுக்கு உண்டு. ஃபெயிலியர் டு கம்ப்ளை வித் தி டைரக்ஷன் அபோசிட் shall apart from rendering the police officer concerned liable for a departmental action
they shall also be liable to be punished for contempt of the court to be instituted before the High Court having territorial jurisdiction. அடுத்தது authorizing detention without regarding reasons as opposed by the judicial magistrate concerned shall be liable for departmental action by the appropriate High Court. போலீஸ் ஆபீசர் மேல மட்டும் நடவடிக்கை எடுக்க 7 ஆண்டுக்கு கீழ் உள்ள வழக்குகள்ல தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குகள்ல 41A ஃபாலோ பண்ணாம இருந்தால், செக்லிஸ்ட் வைக்காம இருந்தால், கைதுக்கான காரணங்களை திருப்தியுற சொல்லாமல் இருந்தால், முதல் 15 நாளைக்குள்ள நோட்டீஸ் போடாமல் இருந்தால், அதை சூப்பரண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி இந்திய உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை இந்த தீர்ப்பில் எடுத்துக்காட்டி இந்த தீர்ப்பிலும் சொல்கிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்கிறார்கள். நான் உண்மையிலேயே இந்த அருணேஷ்குமார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா தீர்ப்பு வந்த பிறகுதான் இந்த வெள்ளிக்கிழமை கைதுகள், இந்த வெஞ்சன்ஸோட கைது பண்றது, இதையெல்லாம் நம்முடைய எனக்கு தெரிந்து நம்முடைய தமிழகத்திலே குறைந்திருக்கிறது நண்பர்களே. நான் ஒரு ட்ரையல் லாயர்ங்கிற முறையில மறுக்க முடியாது. நக்கீரன் கோபால் வர்சஸ் ஸ்டேட்னு சொல்லி மரியாதைக்குரிய ஆனந்த வெங்கடேஷ் ஐயா தீர்ப்பு தந்த பிறகும், இந்த அருணேஷ்குமாரை ஃபாலோ பண்ணி தீர்ப்பு தந்த பிறகும், எண்ணற்ற தீர்ப்புகள் வந்த பிறகும் நம்முடைய கைதுகள் 7 ஆண்டுக்கு கீழ் உள்ள வழக்குகளில் குறைந்திருக்கிறது. இப்ப இது நிதர்சனமான உண்மை. இத என்ன பண்ணாங்க இந்த டைரக்ஷன்ல, இப்ப நம்ம சொன்ன சதேந்தர் குமார் ஆண்டில் வெர்சஸ் சிபிஐங்கிற வழக்குல டைரக்ஷன்ல 2வது டைரக்ஷனா சொல்றாங்க. 2வது டைரக்ஷனா இத சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த டைரக்ஷன்ல the investigation agencies on their officer are duty bound to comply with the mandate direction issued violation on the part of the party has to be brought to the notice of the higher authorities by the court followed by appropriate action. பாத்தீங்களா, followed by appropriate action அப்படின்னு ஒரு தீர்ப்புல 2வது டைரக்ஷனா இதை கொடுத்திருக்காங்க. 2வது டைரக்ஷனா இந்த டைரக்ஷனை கொடுத்திருக்காங்க. இப்ப இது மட்டும் இல்ல, 3வது டைரக்ஷன் பாருங்களேன். The courts will have to satisfy themselves on the complaints of section 41 and 41 CRPC and any non-complaints entitled the accused for grant of bail. நல்ல வார்த்தையை கவனிக்கணும் சாமி. இளம் வழக்கறிஞர்கள்லாம் அந்த தீர்ப்பை குறிச்சு வச்சுக்கணும். இப்ப நம்ம அருணேஷ்குமார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வந்த பிறகு நம்ம நிறைய வழக்குல 41 ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கீழமை நீதிமன்றங்கள்ல பெயில் வாங்கிட்டு இருக்கோம். ஏன் ஆன்ஷர்ட் பெயிலே நம்ம பெயில் வாங்கலாம். எப்படி பெயில் வாங்கலாம்னா, அரெஸ்ட் பண்ணி எந்த போலீஸ் ஆபீசர் 15 நாளைக்குள்ள நோட்டீஸ் போடுறாங்க, எந்த போலீஸ் ஆபீசர் பிலோ 7 years கேஸ்ல அருணேஷ்குமார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால சொன்ன 41A படி நீங்க இந்த இடத்துக்கு எனக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி நோட்டீஸ் போடுறாங்க. அப்படியே வச்சிருப்பாங்க சிடி ஃபைல், எஃப்ஐஆர், அப்படியே எஃப்ஐஆர் போட்ட மணிக்கு இருக்கும். நம்ம ஆன்ஷர்ட் பெயிலே ஒரு ரீசன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 15 days they have not issued any notice to the accused. அதை மீறினாலே 15 நாளைக்கு மேல நோட்டீஸ் பண்ணா எஸ்பி ஸ்பெஷல் ரீசன் இருக்கணும், சிடி ஃபைல் இருக்கணும். அதானே இல்லைனாலே நம்ம எதனா கோர்ட்ல சொல்லி மார்தட்டி பெயில் பேசக்கூடிய நிலைமைக்கு இந்த தீர்ப்பு நமக்கு வழிகாட்டுதல் தந்திருக்கிறது. 3வது டைரக்ஷன் இந்த டைரக்ஷன். அடுத்து பாருங்க, 4வது டைரக்ஷன். ஆல் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் தி யூனியன் டெரிட்டரிஸ் ஆர் directed to facilitate standing orders for the procedure to be followed under section 41 and 41A CRPC while taking note of the order of the Delhi High Court dated 7/2/2018 in Amandeep Singh Johar 2018 SEC online Delhi page 13448. அதுல என்ன பண்ணிருக்காங்க, இந்த 41 பேஸ் பண்ணி சில ஸ்டேட்லனா ஸ்டாண்டிங் ஆர்டர் போட்டிருக்காங்க. நம்ம டிஜிபி சர்க்குலர்னா போட்டிருக்காரு. அதை நம்ம பல தீர்ப்புகள்ல சென்னை உயர் நீதிமன்றம் சுட்டி காட்டி இருக்கிறது. அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லையுமே இந்த 41A நீங்க போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல, இப்போ போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் படி நீங்க அவங்களுக்கான சர்க்குலர் உணவும் போலீஸுக்குன்னு சொல்லி இந்த தீர்ப்புல டைரக்ஷன் கொடுக்குறாங்க. அடுத்தது பாருங்களேன், there need not be any incision of a bail application. நல்ல வார்த்தையை கவனிக்கணும். There need not be any incision of a bail application while considering the application under section 88, 170, 204 and 209 CRPC. இதன் தயவு செய்து நீதிபதிகள்லாம் தயவு செய்து கீழமை நீதிமன்றத்தில் இருக்கிற வக்கீல்கள் ரொம்ப 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 நான் எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதெல்லாம் நீங்க இந்த தீர்ப்பு எல்லாம் நல்லா படிச்சு குறிச்சு வச்சுக்கணும். கீழமை நீதிமன்றத்தில் உங்களுக்கு கேஸ் வரும்போது ரெப்ரசன்ட் பண்ணணும். எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா, இந்த 1973வது கோடு வந்த பிறகு 88 CRPCன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. 88 CRPCன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க.
இந்த 88 சிஆர்பிசிய ரொம்ப பேர் ஃபாலோ பண்றது இல்லை, ரொம்ப பேர் ஃபாலோ பண்ணாமே இருந்தாங்க. ஜஸ்டிஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசராக இருந்த என்னுடைய மென்டார் SNJ தஞ்சையில் வழக்கறிஞராக இருந்த போது கிரிமினல் லா ஜேர்னல்ல இந்த 88 பத்தி ஒரு ஆர்டிகிள் எழுதுறாரு. மிகவும் அப்ப தமிழ்நாட்டில் இது பேசும் பொருளாக இருந்தது. தமிழ்நாட்டில் பேசும் பொருளாக இருந்தது. இப்போது சென்னை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசராக இருந்த இவருடைய மென்டார் SNJ, நான் சொல்றது 1989களில் கிரிமினல் லா ஜேர்னல் அப்ப தேடி பார்த்தீங்கன்னா 89, 90 இந்த 2 வருஷத்துக்குள்ள தேடி பார்த்தீங்கன்னா சிஆர்பிசி 88 பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதினார். அப்ப தமிழகம் முழுக்க இது பேசும் பொருளானது. இப்ப எப்படின்னா, பவர் டு டேக் பாண்ட் ஃபார் அப்பியரன்ஸ் when any person for whose appearance or arrest, நல்ல வார்த்தையை கவனிக்கணும். when any person, இதுல அக்யூஷன் சொல்லல, when any person for whose appearance, நீங்க விட்னஸே வச்சுங்களேன், விட்னஸே வாரண்ட் போட்டு போலீஸ் கொண்டு போயிடுது, வாரண்ட் போடுறாரு கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க அவரை, எனி பர்சனா இன்க்ளூடிங் விட்னஸ். அடுத்தது பாருங்களா, அரஸ்ட் தி ஆபீசர் பிரசன்டிங் இன் எனி கோர்ட் இஸ் எம்பவர்ட் டு இஷ்யூ a summons or warrant is present in such court. Such officer may require such a person to execute a bond with or without sureties. போலீஸ் ஆபீசரா இருந்தாலும் சரி, கோர்ட்டா இருந்தாலும் சரி, with or without sureties விட்டுறலாம். For his appearance in such court or any other court which the case may be transferred for trial. எந்த கோர்ட்ல விசாரணையா அந்த கோர்ட்ல விசாரணைக்கு போய் ஆஜராகணும்னு சொல்லி இதுக்கு பேர் 88 பாண்டுன்னு பேரு. 88 பாண்டுன்னு பேரு. இதுக்கு பேரு நிறைய வாரண்ட் ரீகால். இப்ப நீங்க 70ல நம்ம வாரண்ட் ரீகால் பண்ற மாதிரி அதுக்கு என்ன பாண்டு, 436ல பெயிலபிளுக்கு பாண்ட் இருக்கு, 437க்கு பாண்ட் இருக்கு, 438க்கு பாண்ட் இருக்கு, 439க்கு பாண்ட் இருக்கு. இப்ப இதுக்கு என்ன பாண்டு, இதுக்கு பேர் தட் இஸ் கால்டு 88 பாண்டுன்னு சொல்லுவாங்க. இப்ப 88 பாண்டை வாங்கிட்டு வாரண்ட் இருந்தாலே ரீகால் பண்ணிக்கலாம். அப்ப ரீகால் பண்றதுக்கு என்ன அசூரன்ஸ்னா 88 பாண்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிகல்ல ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பாங்க. இதுல செக்ஷன் 88 டீல் பண்ணிருக்காங்க. செக்ஷன் 87 இஷ்யூ ஆஃப் வாரண்ட் இன் அடிஷன் டு சம்மன்ஸ்ங்கிறத டீல் பண்ணிருக்காங்க. டீல் பண்ணிட்டு அடுத்தது பாருங்களேன், செக்ஷன் 170. செக்ஷன் 170 நான் நன்றாக சொன்ன. உண்மையிலே எப்படின்னா 170 என்னன்னா, சிஆர்பிசில 170 எவிடன்ஸ் சஃபிஷியண்டா இருந்ததுன்னா குற்றப்பத்திரிகையுடன் கோர்ட்ல குற்றப்பத்திரிகை கொண்டு போய் கொடுக்கறது. எனக்கு நன்றாக நினைப்பு இருக்கிறதா, நான் 38 வருஷம் வக்கீலாடுது. அப்போ ஒரு எம்சி, சாதாரண எம்சி சொல்லுவார், போலீஸ் ஆஃபீஸர்னா சொல்லுவார், நீங்க சார்ஜர் போட்டீங்க, அக்யூஸை நீங்க அரெஸ்ட் காமிக்க வேண்டாம், எதிரியுடன் நீங்க ஆஜர் செஞ்சா குற்றப்பத்திரிகை எதிரியுடன் ஆஜர் செய்யறேன்னு ஒரு என்டாஸ்மெண்ட் மட்டும் போட்டு கொடுங்க, மேஜிஸ்ட்ரேட் ஃபைலுக்கு எடுத்துக்குவாரு, அவர் அரெஸ்ட் நீட் நாட் நெசசரின்னு சொல்லி அந்த காலத்துல கோர்ட்ல இருந்த எம்சிகள் சொல்லி தருவார்கள் சட்டத்தை. இப்ப அதெல்லாம் இருக்குதானா கொஞ்சம் குறைந்து இருக்கிறது, அதற்காக நாம் வருத்தப்பட வேண்டாம். இப்ப இந்த 170ல என்னன்னா பாருங்களேன், இது ரொம்ப பேர் தப்பான பொருள் கொண்டுட்டு இருந்தாங்க. என்ன பொருள் கொண்டு இருந்தாங்கன்னா, நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் எல்லாமே தப்பான பொருள் கொண்டுட்டு இருந்தாங்க. என்னன்னா, if upon investigation under this chapter it appears to the officer in charge of the police station that there is sufficient evidence or reasonable ground as the above said, such officer shall forward the accused under custody to a magistrate empowered to take cognizance of offense. அதாவது நல்ல வார்த்தையை கவனிக்கணும், such officer shall forward the accused, arrestedன்னு போடல, நல்லா 170ல என்ன எழுதிருக்காங்க பாருங்க, such officer shall forward the accused under custody to a magistrate. அதாவது அவனை கைது பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுங்கிறாங்க. கைது பண்ணி இப்ப இந்த கஸ்டடிக்கு என்னடா மீனிங் அப்படின்னு பார்த்தாங்க. இப்ப இந்த கஸ்டடிக்கு மீனிங் ஜெயிலா, அததான் சார் இந்த தீர்ப்புல சொல்றாங்க. இப்ப நம்ம சொல்ற இந்த தீர்ப்பு இருக்கு பாருங்க, இந்த தீர்ப்பில் 170 பத்தி ரொம்ப தெளிவா டிஸ்கஸ் பண்ணி அந்த 170 பத்தி சொல்லும் போது ஏகப்பட்ட தீர்ப்பு. நான் பின்னால ஒவ்வொரு தீர்ப்பையும் உங்களுக்கு இந்த டைரக்ஷனை முடிச்சுட்டு அப்படியே கடன்னு சொல்லிட்டே வர நீங்க குறிச்சுக்கிறதுக்காண்டு இந்த தீர்ப்புல அதை சொல்லும் போது என்ன பண்றாங்க, இந்த 170 சொல்லிட்டு அந்த 170 சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிக்கும் போது அவங்க முடிக்கிறாங்க, சார் the word custody appearing in section 170 and CRPC. நல்லா குறிச்சிங்க, இளம் ஜூனியருக்குன்னா அது பயன்படும். ஜூனியருக்கு மட்டும் இல்லை, நம்ம ட்ரையல் நடத்துகிற எல்லாருக்குமே பயன்படும். இந்த தீர்ப்புல தான் நான் சதீந்தர் குமார் ஆண்டில் வெர்சஸ் சிபிஐங்கிற இந்த கேஸ்ல தான் இந்த கஸ்டடிங்கிற வார்த்தைக்கு இந்திய உச்ச நீதிமன்றம் விளக்கம் சொல்லி இருக்கிறது. The word custody appearing in section 177 CRPC does not contemplate either police or judicial custody for merely connote the presentation of the accused by the investigation officer before the court or filing charge. நீ கஸ்டடிங்கிறது ஆளை பிடிச்சி உள்ள வைக்கணுங்கிறது அர்த்தம் இல்ல,
அவரை கொண்டு போய் கோர்ட்ல சார்ஜிட்டோட ஆஜர்படுத்தினா போதும், தெரியுங்களா? கொண்டு போகணும்னு சொல்லல. நான் இன்னும் பெருமைக்கான்னு சொல்லுகிறேன். இந்த தீர்ப்பு 2022 வந்துச்சு. ஆனா நான் 2019 கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் எழுதணும். அந்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல 24 அப்படின்னு ஒரு பிரிவு வச்சிருக்கோம். 24 அப்படின்னு ஒரு ரூல் வச்சிருக்கிறோம். நான் படிக்கிறேன், தயவு செய்து கேளுங்க. இந்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்லயும் மரியாதைக்குரிய PN பிரகாஷ் ஐயா, என்னுடைய மென்டார் SNJ, எண்ணற்ற நீதிபதிகள் அமர்ந்து எழுதின இந்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ், சென்னை உயர்நீதிமன்றத்தால் உருவாக்கப்பட்ட இந்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் இந்தியாவில் என்ன மாத்தடி சொல்லலாம், எங்கேயுமே இது மாதிரி ரூல் இருக்கிறதா தெரியல. இப்ப பாருங்க என்ன சொல்றாங்க பர்சன். ரூல் 24, person accused of a non-bailable offence not being released on bail or anticipated bail and the appearance and summons of a person accused of a non-bailable offence who has not been released on bail or anticipated bail, the court may obtain a bond in judicial form number 74 with or without sureties in the event of not remanding the accused in custody. இதுதான் சார் இந்த தீர்ப்புல நம்ம 2019 சொன்ன கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல சொன்ன விஷயத்தை தான் சார் 2022 நம்ம தமிழ்நாட்டிலிருந்து சென்ற மரியாதைக்குரிய MM சுந்தரேஷ் ஐயா இந்த தீர்ப்புல சொன்னாரு. 170 கஸ்டடி அப்படிங்கிறது மியரா கொண்டு போய் அவரை நிப்பாட்டினா போதும், கஸ்டடியில வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, தெரியுங்களா? உள்ள வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு இந்த தீர்ப்புல சொல்லியிருப்பாங்க. நான் இந்த தீர்ப்புக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு ஒன்று வந்துச்சு. இந்த தீர்ப்புக்கு முன்னாடி சித்தார்த் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் ஆஃப் பீகார், சித்தார்த் அப்படின்னு ஒரு தீர்ப்பு ஒன்று வந்துச்சு. அந்த தீர்ப்பை நான் எடுத்து ஏற்கனவே இதே போன்ற ஒரு வழக்கில் கையாண்டேன். எப்படின்னா அந்த தீர்ப்பை எடுத்து கையாண்ட அந்த தீர்ப்பு என்னன்னா சித்தார்த் வெர்சஸ் அந்த தீர்ப்பு. இதுல இந்த தீர்ப்புக்கு பேஸே அந்த தீர்ப்பு தாங்க. இப்ப இந்த தீர்ப்பு வருவதற்கு பேஸே அந்த தீர்ப்பு தான். இன்னும் சொல்ல போனால் இந்த 2022 1 SCC கிரிமினல் பக்கம் 423 வந்த சித்தார்த் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் என்ற அனதர்ங்கிற வழக்குல இந்த தீர்ப்பு எழுதினவர் சஞ்சய் கவுல் அவர்களுடன் இணைந்து ஹரிஸ் கேஸ் ராய் அப்படிங்கிற ஜட்ஜி தான் எழுதியிருப்பாங்க. இந்த ஐயா தான் அந்த ஐயாவோடையும் சுந்தரேஷ் ஐயாவோட இணைந்து இந்த தீர்ப்பு எழுதியிருப்பாங்க. இப்ப இந்த தீர்ப்புல சித்தார்த் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேசத்துல 1994 சொன்ன ஜோகிந்தர் சிங் வெர்சஸ் அப்படிங்கிற சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை சொல்லி சார்ஜ் போட்டாச்சினாலே கஸ்டடி நாட் நெசசரி அப்படின்னு தான் அர்த்தம் எடுத்துக்கணும்னு சொன்ன அந்த தீர்ப்பை எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல இது 2வது டைரக்ஷன். இப்ப 3வது டைரக்ஷனுக்கு வர பாருங்க. 3வது டைரக்ஷன், 4வது டைரக்ஷன் ஆல் தி ஸ்டேட்ஸ்க்கு ஆல் தி ஸ்டேட்ஸ் தான் சொல்லிட்டோம். இப்ப 5வது டைரக்ஷன் 88-170 சொன்னோம். இப்ப அடுத்தது பாருங்க 204 CRPC என்னன்னா இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ். இப்ப இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ் என்னன்னா இது பிரைவேட் கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர்ல 204 அப்படியே நான் படிக்கிறேன் பாருங்க. 204ல இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ் இப்ப எப்படி வார்த்தை என்ன எப்படி போட்டிருக்காங்க. இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ் பத்தி இதுல சொல்றாங்க பாருங்க. இப்படி opinion of the magistrate taking consent of there is sufficient cause proceeding and taking appearance a summons case. அழைப்பானை வழக்கு என்றால் he shall issue attendance of the accused summons தான் பண்ணும். a warrant கேஸ்னா he may issue a warrant அல்லது things fit a summons. வாரண்ட் கேஸ்னா வாரண்ட் தான் பண்ணுங்க இல்ல, அவர் things fitனா சம்மன் அனுப்பிக்கலாம். for causing the accused to brought or appear at a certain time before such magistrates. No summon or warrant shall be issued against the accused under subsection 1 until a list of process in proceeding instituted upon a complaint in writing. Every summons or warrant issued at subsection 1 shall be accompanied by a copy of such complaint. இது அப்படியெல்லாம் 204ல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 204 அடுத்தது 209 கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ். கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ்ல நிறைய ஜட்ஜஸ் என்ன பண்ணுவாங்க, நீங்க ஆரம்பத்திலேருந்தே பெயில்ல போடல கேஸ்ல, அதனால நாங்க உங்களை உள்ள வைக்க போறோம், நீங்க கமிட்டல்ல போய் ஒரு பெயில் எடுத்துட்டு வாங்க அப்படிம்பாங்க. நாங்க அந்த மாதிரி எடுத்திருக்கோம் ஒரு டயத்துல. அந்த பெயிலுக்கு பேரே கமிட்டல் பெயில்னு பேரு. அப்புறம் 1980-90ல சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு இருந்துச்சு, கமிட்டல்ல பெயில் தேவையில்லை, கமிட்டலுக்கு தனியா பெயில் தேவையில்லை, ஆல்ரெடி பெயில இருந்தா அந்த பெயிலே கமிட் பண்ணா போதுன்னுச்சு. அப்புறம் கால சூழ்நிலைகள் மாறி கமிட்டலுக்கு பெயில் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சாராரும் இல்ல நீங்க போய் பெயில் வாங்கிட்டு வந்திருக்கணும் ஒரு சாராரும் இருந்தார்கள். ஆனா இந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம குற்றவியல் விசாரணை முறை நடைமுறை விதியில 2019ல ரூல் 24ன்னு ஒரு ரூலே வச்சுட்டோம். பெயில் ஒன்ஸுக்கு 22, நான் பெயில் ஒன்ஸுக்கு 24ன்னு சொல்லி வச்சோம். இதைத்தான் இந்த தீர்ப்புலையும் சொல்லியிருக்கிறார்கள். இதைத்தான் இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த தீர்ப்புலையும் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது பாருங்களா 5. 5வது டைரக்ஷன்
there need not be any institution of a bail application. கோயில் 5வது இதான் பாருங்க. இன்னும் சொல்ல போனா நான் உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த 88, 170, 204, 209 பெயில் அப்ளிகேஷனே தேவையில்லைங்கிறாங்க பாருங்க. அப்புறம் பாருங்க நிறைய நீதிபதிகள் கேட்கறாங்க பாருங்க 209. நான் இதை எப்படி வார்த்தையை பாருங்க. 209 என்ன சொல்றாங்க? பெயில் அப்ளிகேஷனே தேவையில்லை. ஆஃப்டர் ஃபைலிங் சார்ஜ் இட் அரெஸ்ட் நீட் நாட் நெசசரி அப்படிங்கிறது எல்லா இந்த தீர்ப்பினுடைய நோக்கம். நீங்க பெயில் அப்ளிகேஷனே தேவையில்லைங்கிறாங்க பாருங்க. 204, 209 இந்த ஸ்டேஜுக்குன்னா பெயில் அப்ளிகேஷனே தேவையில்லை. அதான் நீட் நாட் இன்சிஸ்ட் பெயில் அப்ளிகேஷன். அடுத்தது பாருங்களேன். There needs to be a strict compliance of the mandate laid down in the judgment of this court சித்தார்த். நான் சொன்ன பாருங்க இந்த தீர்ப்புல சித்தார்த் அப்படிங்கிற கேஸ்ல சொன்ன மேண்டேட்டை இந்த தீர்ப்பு எல்லாரும் கடைபிடிக்கணும்னு சொன்னாங்க. இப்ப நம்ம சித்தார்த் தீர்ப்பை அவசியம் படிச்சு பார்க்கணும். இப்ப 2022 1 SCC கிரிமினல் பக்கம் 423 சித்தார்த் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற வழக்குல சொன்ன டைரக்ஷன் என்ன? இதை எல்லாரும் அப்படியே கொஞ்சம் தயவு செய்து தெரிஞ்சுக்கணும். ஆமா, அந்த தீர்ப்பு போட முடிஞ்சா போடுங்கம்மா. சித்தார்த் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். இப்ப நான் படிக்கிறேன் கேளுங்க. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன அந்த தீர்ப்பு தான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன பாருங்க. த வேர்டு கஸ்டடியில நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதுல நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்றது இந்த பாருங்களேன். இதை பாருங்க. என்ன அந்த ஆக்ட் போர்ஷனுக்கு வந்துடுறேன். we are in it I must say at this stage that the refusal by the criminal courts either through the learned magistrate or through the office staff to accept the charge without protection of the accused person is not justified by any provision of law. நீங்க எதிரியுடன் தான் குற்றப்பத்திரிகையை ஆஜர்படுத்தணும்னு சொல்றதை பத்தி. அடுத்தது பாருங்க. Therefore it should be impressed upon all the courts that they should accept the charge sheet whenever it is produced by the police with any endorsement to be made on the charge sheet by the staff or the magistrate pertaining to any omission or requirement in the charge sheet. But when the police submits the charge sheet, it is duties on the court to accept it especially in view of provision 468 of the code. லிமிடேஷன்ல பாதிக்கப்படுங்கிறதுனால சார்ஜ் ஷீட்டை கொடுத்தா நீங்க வாங்கிக்கங்கிறாங்க. இதுக்கு தான் நம்ம கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் 2019 25 ஒன்று வச்சோம். சார்ஜ் ஷீட்டே ரிட்டர்ன் பண்ணாதீங்க, வாங்கிட்டு தப்பு இருந்தா நோட்டீஸ் போடுங்க எஸ்பிக்கு. இதெல்லாம் நிறைய வழிமுறைகள் இருக்குது. இதை 2022 நாம 2019 சொன்னதான் 2022 இந்திய உச்ச நீதிமன்றம் சொல்லுது. Likewise, police authorities also should impress on all police officers. Charge sheet is not accepted by such reason. The attention of the session judge should be drawn to the facts and get suitable orders so that such difficulties would not arise henceforth with. அப்படின்னு சொல்லிட்டு we are in agreement opposite view of the high courts. It has rightly been observed consideration 170 CRPC does not impose an obligation on the officer in charge to arrest each and every accused at the time of filing charge sheet. At the time of filing charge sheet நீங்க accused arrest பண்ணணும்னு necessity இல்ல. We have in fact come across cases where the accused has cooperated with the investigation throughout and yet on the charge sheet has been filed, non-bail warrants have been issued for his protection. Permission on the requirement that the application to the arrest of the accused. We are the view that in the investigation officer does not believe the accused will abscond or disobey summons. She is not required to present in custody. The word custody appears in section 117 does not contemplate either police or judicial custody, but merely connotes the presentation of the accused by the investigating officer before the court while filing the charge sheet. இந்த தீர்ப்புல சொன்னதை தான் நம்ம சதீந்தர் குமார் வெர்சஸ் ஆண்டில் எடுத்து எழுதுறாங்க. அடுத்தது பாருங்க. We may note the personal liberty is an important aspect of our constitutional mandate. The occasion to arrest an accused during investigation arises when custodial investigation becomes necessary, or it is a heinous crime where there is possibility of influencing the witnesses or accused may abscond. எப்ப கஸ்டடி தேவைன்னு சொல்றாங்க பாருங்க. When custodial investigation became necessary, அங்கேயும் வார்த்தையை போடுறாங்க பாருங்க. ஒருத்தன் ஒரு ஆயுதம் கைப்பற்ற வேண்டியதா இருக்கு, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றோம், அப்ப அரெஸ்ட் தேவைன்னா பண்ணலாம். ஏன்னா அப்ப நெசசரி. கஸ்டோடியல் இன்வெஸ்டிகேஷன் அவன்கிட்ட அந்த மேல குழு கிடைக்கணும், அப்ப பண்ணலாம். அடுத்தது பாருங்க. இட் இஸ் எ ஹீனியஸ் கிரைம். இப்ப ஹீனியஸ் கிரைம் என்னன்னா ஏபிசிடின்னு பிரிக்கிறாங்க, நான் பின்னாடி படிக்கிறேன். அடுத்தது where there is a possibility of influencing the witnesses or accused may abscond. அதாவது சாட்சிகளை கலைத்தாலோ அல்லது அக்யூஸ் ஓடுவதான சூழ்நிலை இருந்தாலோ
இந்த மாதிரியான சூழ்நிலை அதை தவிர மற்ற சூழ்நிலை அரெஸ்ட் கிடையாது. merely because an arrest can be made because it is lawful does not mandate the arrest must be made. A distinction must be made between the exercise of power to arrest and judicial exercise of its. If arrest made routine, it can cause inculpable harm to the reputation and self-esteem of a person. The investigation officer has no reason to believe that the accused will abscond or disobey summons. In fact, throughout cooperated with the investigation, will to fail to appreciate there should be a compulsion on the officer to arrest the accused. We are in fact faced with a situation contrary to the judgment of Satender Kumar case அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க அந்த தீர்ப்புல. Satender Kumar கேஸ் என்னன்னா, அந்த மாதிரி ஆஃப்டர் ஃபைலிங் சார்ஜ் வந்து அரெஸ்ட் நாட் நெசசரி அப்படிங்கிற கேஸ் தான் 1994 சொன்ன Satender Kumar கேஸ். அதுக்கு நான் பின்னாடி வரேன். இப்ப அடுத்த டைரக்ஷனை பாருங்க. இப்ப அடுத்த டைரக்ஷன் வந்து the state and the central governments, the state and the central governments will have to comply with the direction issued by this court from time to time with the respect of constitution of the special courts. The High Court, in consultation with the state governments, will have to undertake an exercise on the need for special courts. The vacancy of the position of the proceeding of the special courts will have to be filed up expeditiously. நிறைய ஸ்பெஷல் கோர்ட்னா ஆரம்பிக்க சொல்றாங்க. நீதிமன்றத்தில் உள்ள வேக்கன்சி என்ன ஃபில் பண்ண சொல்றாங்க. அடுத்தது பாருங்கன்னா, the high courts are directed to undertake the exercise of binding under trial prisoners who are not able to comply with the bail conditions. After doing so, appropriate action will have to be taken in light of section 450 of the code facilitating the release. இப்போ நீங்க 440 CRPC என்னன்னு பார்க்கணும். இந்த டைரக்ஷனை பார்க்கும்போது 440 CRPC என்னன்னு பார்க்கணும். சார், சட்டத்தை எப்படி அற்புதமா எழுதி வச்சிருக்காங்க பாருங்க சார். சகாய வசஸ் போது இந்த இள வழக்கறிஞர்கள், இந்த வழக்காடிகள் எல்லாம் பயன்பெறுங்கிற நோக்கத்துல சகாய வசஸ் ஸ்டேட்னு ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்தாரு. இந்த நாட்டில் இருக்கிறவங்களாம் வீடு இருக்கு, ரெவன்யூ ஆஃபீஸரோட சர்டிஃபிகேட் இன்சீஸ் பண்ணாதீங்க, 18 டாக்குமெண்ட்டை ஒரு 14 டாக்குமெண்ட்டை சொல்லி அதை வச்சுக்கிட்டு பெயில கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பல தீர்ப்புகளை எடுத்து கையாண்டு சொன்னார். இப்ப நான் 440 என்ன வாசகம் போட்டிருக்கிறத பற்றி படிச்சு பாருங்க. The amount of every bond executed under the chapter shall be fixed with regard to the circumstances of the case and shall not be excessive. வழக்கினுடைய சூழ்நிலைன்னா எதிரியோட சூழ்நிலையும் பார்க்கணும். நம்ம நாட்டில் பெரும்பாலும் குற்றவாளிகளாக வருகிறவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள். அவங்க ஒரு ஏழையா இருப்பான், ஒரு வீட்டுல 40 கீத்து வாங்கி போட்டு போறதுக்கு வழி இருக்காது. அவன்கிட்ட போய் நீ 4 லட்சம் ரூபாய்க்கு பிணை தரணும்னா அவன் எங்க போவான்? அதான் எப்படி இப்ப நான் சொல்ல சார், 73 கோடில எழுதி வச்சுட்டாங்க சார், செல் நாட் எக்ஸசிவ். இப்ப எக்ஸசிவா போனா என்ன பண்றது? The High Court or Court of Session may direct the bail record by a police officer must be reduced. இதை ஹைகோர்ட்டும் செஷன்ஸ் கோர்ட்டும் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 440 சொன்னாங்க. இதைத்தான் நம்முடைய இந்த தீர்ப்புல நிறைய தீர்ப்புகளை சொல்லியிருக்காங்க. அதனால நான் பின்னாடி வரேன், ஏன்னா இப்ப சீக்கிரம் சொல்லிட்டு போனதுதான் போறேன். அடுத்தது பாருங்களேன், டைரக்ஷன் 9. will insist upon the mandate of section 4 sureties. The mandate of section 440 of the code kept in mind. திருப்பி சொல்றாங்க பாருங்க. ஒரு சூரிட்டிக்கு நீங்க போடும்போது 440 சொல்லியிருக்கிறத வழிமுறைகளை கடைபிடிங்க. நான் அதெல்லாம் தீர்ப்புல பின்னாடி என்னெல்லாம் சொல்றாங்க பாருங்க. உங்களுக்கு பெயில் பாண்டுனா எப்படி இருக்கணும், எக்ஸசிவா போடலாமா, ஓனரஸ் கண்டிஷன் போடலாமா வேண்டாமா, அதெல்லாம் நான் பின்னாடி இந்த தீர்ப்புல சொல்றேன். எல்லா தீர்ப்பையும் சொல்ல குறிச்சிங்க. இப்ப அடுத்தது பாருங்களேன், டைரக்ஷன் 10. டைரக்ஷன் 10 பாருங்க. An exercise will have to be done in similar manner. The comply with the mandate of section 436 CRPC, both the district judiciary level and the High Court as earlier directed by the Supreme Court. In Beam Singh 2015 SCC criminal page 63, 2016 SCC criminal page 63, 436 CRPC. இப்ப நீங்க வந்து அவசியம் 436 ACRPC என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் உங்களுக்கு 436 ACRPC படிக்கிறேன், அடுத்தது பீம் சிங் கேஸை படிக்கிறேன். எப்படி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி உத்தரவு போட்டிருக்காங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்களேன், 436 CRPC A 436 A இது 2000 எப்ப அமெண்டட்ல வந்துன்னா 2006 வந்துச்சு. என்ன எஃபெக்ட் வந்துச்சுன்னா, maximum period for which an under trial prisoner can be detained where a person has during the period of investigation, inquiry or trial under this code of an offense under any law, nalla bracket, not being an offense for which the punishment of death has been prescribed as one of the punishment under that law, undergone detention for a period extending up 1/2 of the maximum period of imprisonment specified in that offense under that law, he shall be released the court
ஆன் இஸ் பர்சனல் பாண்ட் வித் ஆர் வித்தவுட் சூரிட்டிஸ். நல்லா கவனிக்கணும். அண்டர்டைல் பிரிசனர்ஸ்னா மரணத்தை விளைவிக்கிற குற்றங்களை தவிர ஜெயில இருந்து அவன் பாதி அளவுக்கு சென்டென்ஸை வாங்கியிருந்தான்னா, பாதி அளவுக்கு ட்ரையல் வராமே உள்ள இருந்தா பெயில்ல திறந்து விட்டுறலாம். இது வந்து போஸ்ட் ட்ரையலுக்கு போஸ்ட் ஸ்டேஜுக்கும் வரும். ட்ரையல் முடிஞ்சு கன்விக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 436A. ஏன்னா அந்த ட்ரையலுங்கிறது இன்க்ளூடிங் அப்பீல். ட்ரையலுங்கிறது இன்க்ளூடிங் அப்பீல். நல்லா கவனிக்கணும். ட்ரையலுங்கிறது இது அதான் இந்த தீர்ப்புல சொல்றாங்க. சதீந்தர் சிங்ல சொல்றாங்க, சதீந்தர் குமார் ஆண்டில்ல சொல்றாங்க. ஏன்னா ட்ரையலுக்கு வந்து there is no definition in CRPC. பெயிலுக்கும் there is no definition in CRPC. பெயில் அலவன்ஸ் பத்தி டெஃபினேஷன் இருக்கு, பெயில பத்தி டெஃபினேஷன் இல்ல. சிஆர்பிசில ட்ரையலை பத்தி டெஃபினேஷன் இல்ல. ட்ரையல் இன்க்ளூட்ஸ் அப்பீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீர்ப்புல சொல்லிடுவாங்க. இப்ப பாருங்களேன், இந்த provided that the court may, after hearing the public prosecutor and for reasons to be recorded in writing, order the continued detention of such person of a period longer than one of the said period or release you on bail instead a personal bond with or without sureties, provided no such sale person in any case detained during the period of investigation, inquiry, trial or more than maximum period of imprisonment provided for the set offense under that law. இதை இந்த தீர்ப்புல சொல்லும்போது எண்ணற்ற தீர்ப்புல சொல்லி கண்ணீர் விட்டு அழுகுறது மாதிரி அவங்களோட தீர்ப்பனா இருக்குங்க. இப்ப அடுத்த டைரக்ஷனை பாருங்க. 11வது டைரக்ஷன். 11வது டைரக்ஷன் என்னன்னா, bail application ought to be disposed within a period of 2 weeks. Bail application ought to be disposed of within a period of 2 weeks, except in the provisions mandate otherwise, with the exception being an intervention application. Application for antecedent bail are expected to be within a period of 6 weeks, within the exception of any intervening application அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் முதல்ல சொன்ன இந்த பீம்சிங் கேஸ்ல உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். பீம்சிங் கேஸுங்கிறது 2016ஆம் ஆண்டுல வந்த கேஸு. பீம்சிங் கேஸு. அந்த பீம்சிங் கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க அந்த பீம்சிங் கேஸ்ல. அதாவது சார், இந்த கேஸ் வந்து சார் மொத்தம் இது வந்து தயவு செய்து எல்லா வழக்கறிஞர்களும் குறிச்சுக்கணும். ஏன் குறிச்சுக்கணும்னா, இந்த உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்கள் இருந்ததுன்னா நம்ம எந்த இதையுமே கெட் ஓவர் பண்ணி மேல கொண்டு வரலாம். இந்த பீம்சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிறது எத்தனை பேர் தான் இது வந்து கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச், RM லோதா, சீஃப் ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் அண்ட் ரோஹின்டன் பாலி நாரிமன், இவங்க 3 பேரும் உட்கார்ந்து எழுதின தீர்ப்புங்க. இவங்க 3 பேரும் உட்கார்ந்து எழுதின தீர்ப்பு. இந்த பாருங்களேன், இவங்க இந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்த தீர்ப்பு தாங்க எடுத்து இந்த தீர்ப்புல கையாளுறாங்க. வி அக்கார்டிங்லி டைரக்ட் தி ஜுடிஷியல், அதாவது பாருங்க அண்டர்டைல் பிரிசனர்ஸ் பத்தி பாருங்க. இப்ப நிறைய அண்டர்டைல் பிரிசனர்ஸ் உள்ள இருக்காங்க. அவன் பாவம் வந்து அப்பீல் போடுவான், லோயர் கோர்ட் கன்விக்ட் பண்ணிடும். அப்பீல் அவன் போனது மர்டர் கேஸா இருக்கும். அதனால சர்டன் பீரியட் அவன் அப்பீல் கேட்டு அப்பீல் எடுத்து வரதுக்கு 5-6 வருஷம் ஆயிடும். பட் அவன் அது வரைக்கும் உள்ள இருப்பான். பட் உண்மை நிலைமை என்னன்னு பார்த்தோம்னா, நீங்க அப்பீல்ல ரொம்ப உள்ள போய் பார்த்தீங்கன்னா சடன் ப்ரோகேஷனா இருக்கும். 304 பார்ட் 2க்கு வரும், 304 பார்ட் 1க்கு வரும். அவன் சென்டென்ஸ் வாங்குற பீரியடோட கூட இருப்பான். அல்லாட்டி விடுதலை பண்ற மாதிரி சூழ்நிலை இருக்கும். இப்ப அவன் உள்ள இருந்தா இவன் ஃபேமிலிக்கு யார் என்ன பாதுகாப்பு தெரியும்? அவங்களுக்கு யார் அரசாங்கம் ஏதாவது காம்பன்சேஷன் கொடுக்க போதா? இன்னும் சொல்ல போனா உயிரோடு செத்து போனவன் உயிரோடு வந்ததா வழக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் நடத்திருக்கிறோம். ஆமா, விளையாட்டுகளுக்கு மதுரை உயர் நீதிமன்றத்தில் நடத்திருக்கு. நான் வந்து ஸ்பெஷல் எக்ஸப்ஷன்ல அந்த பல தீர்ப்புகளை சொந்தமா சொல்லுவேன். இந்த செத்து போனவன் உயிரோட இருக்கிறவன் செத்து போனதா 90 நாள் விட்டு வந்திருக்கான். ஏன்னா இனிஷியல் கஸ்டடியில செத்து போனவன் உயிரோட இருக்கிறவன் செத்து போனதா 90 நாள் கஸ்டடி இருந்திருக்கான். ட்ரையல் நடந்திருக்கு, வழக்கு விடுதலையா இருக்கு. இப்ப 2016 பீம்சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் சொல்லுது, அப்படியே படிக்கிறேன் கேளுங்க. வி அக்கார்டிங்லி டைரக்ட் that the judicial magistrate, chief judicial magistrate, session judge shall hold one sitting in a week in each jail prison for 2 months commencing from 1/10/2014 for the purpose of effective implementation of section 436A of the code. In its sittings in jail, the above judicial officers shall identify the under trial prisoners who have completed half period of the maximum period or maximum period imprisonment provided for the said offense under the law and complying with the procedure prescribed under section 436A, pass an appropriate order in jail itself for release of such under trial prisoners who fulfill the requirement of section 436A for release immediately.
Such judicial magistrate, CJM, DJ shall submit the report of each such sittings to the Registrar General of the High Court and the end of 2 months. The Registrar General of each High Court shall submit the complaints to the above order. We direct the jail superintendent of each jail person to provide all necessary facilities for holding the sitting up by the above judicial officers. அப்படின்னு ஒரு தீர்ப்பை தந்தார்கள். இப்ப இந்த தீர்ப்பு எவ்வளவு நல்ல தீர்ப்பு பாருங்க. அதாவது அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ், தண்டனை காலத்தில் பாதி காலத்திற்கு மேல் நிறைய குற்றவாளிகள் தண்டனை காலம் முடிந்து கூட இருக்கிறாங்க, அப்பீல் கேட்கப்படாமல் இருக்கிற சூழ்நிலைலாம் இருக்கு. இது மாதிரியான காலத்துல அவங்களுக்கு என்ன பண்றது அப்படிங்கும்போது இந்த 2016 பீம்சிங் கேஸ்ல வழிகாட்டுதல் தந்தார்கள். அந்த வழிகாட்டுதலாங்க நீங்க கடைபிடிக்கணும்னு சொல்லி பாருங்க. காலங்கள் 6-7 ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. 7 ஆண்டுக்கு பிறகு திருப்பி சென்னை உச்ச நீதிமன்றம் நினைவுபடுத்துகிறது. என்ன நினைவுபடுத்துகிறதுனா, இந்த அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ்னா உள்ள இருக்கவங்கலாம் இருக்கக்கூடாது, தனிநபர் சுதந்திரம் பாதிக்கப்படும். இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப மர்டர்னா என்ன? மர்டர்னா 304 பார்ட் 1 வரும், பார்ட் 2 வரும், எக்ஸப்ஷன்ல வரும், 5 எக்ஸப்ஷன்ல வரும். இப்ப 324னா சடன் ப்ரோகேஷன்ல வரும், அது 334 மாறும். 325னா 335 மாறும். இப்ப இதெல்லாம் சென்டென்ஸை பார்க்கணும்ல, அப்பீல்ல பார்க்கணும்ல, விடுதலை பண்றதுக்கு பாயிண்ட் இருக்கும். கீழ்கோர்ட்ல கன்விக்ஷன் கொடுத்துருவாங்க, ஏதோ ஒரு மூடல் இருப்பாங்க, கன்விக்ஷன் கொடுத்துருவாங்க. இப்ப இதெல்லாம் அப்பலட் கோர்ட் அதுக்கான தாங்க இந்த 10வது டைரக்ஷனை இதுல வச்சாங்க. இப்ப பாருங்களேன், அடுத்தது நான் ஏற்கனவே உங்கள்ட்ட படிச்சு காமிச்சிட்டேன், 11வது டைரக்ஷனை படிச்சு காமிச்சிட்டேன். இப்ப பாருங்க, இப்ப அடுத்தது என்ன பண்றாங்க, அஃபென்ஸை 4 கேட்டகரியா பிரிக்கணும்னு அட்வொகேட் ஜெனரல் சொல்றாரு. அட்வொகேட் ஜெனரல் ஏத்துக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அஃபென்ஸை நீங்க 4 கேட்டகரியா பிரிக்கணும்னார். பட் இதை பத்தி ஒன்றும் ரொம்ப டீட்டெயிலா அவங்க உள்ள போல. பட் இந்த தீர்ப்புல அப்படியே இதை பூசி முன்னுன மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, ரொம்ப டீட்டெயிலான உள்ள போல. இதுல பாருங்களேன், இதுல அஃபென்ஸ் ஏ கேட்டகரி ஏன்னு போடுறாங்க. ஏ கேட்டகரினா அஃபென்சஸ் பனிஷபிள் வித் இம்ப்ரெஸ்மென்ட் ஆஃப் 7 years ஆர் லெஸ், நாட் ஃபாலிங் பி அண்ட் டி. அதாவது கேட்டகரி பி டில வராத 7 ஆண்டுக்கு கீழ் தண்டனை கொடுக்குற வழக்குல கேட்டகரி ஏன்னு பிரிக்கிறாங்க. ஏன்னா இது ஏசி அந்த அட்வொகேட் ஜெனரல் சொன்னதை இதுல எடுத்து எழுதுறாங்க. பி offenses punishable with the death imprisonment for life or imprisonment for more than 7 years. 7 ஆண்டுக்கு மேலோ ஆயுள் தண்டனை கொடுக்கிற வழக்காகவோ மரண தண்டனை கொடுக்கிற வழக்காக பி ஆக பிரிக்கிறாங்க. இப்ப அடுத்தது சி, offenses punishable under special acts containing stringent provision for bail like NDBS section 37, Prevention of Money Laundering Act section 45, UBA section 43D, Companies Act 212(6). இதை சியா பிரிக்கிறாங்க. அடுத்து டியா எக்கனாமிக் அஃபென்சஸ் நாட் பை ஸ்பெஷல் ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இப்ப பாருங்களேன், இதுக்கு வேண்டுறுத்தங்கள் என்ன போடுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாட் அரெஸ்டட் டியூரிங் இன்வெஸ்டிகேஷன், யாருமே புலன் விசாரணையில கைதாயிடக்கூடாது. கோஆபரேட்டட் த்ரூ தி இன்வெஸ்டிகேஷன் இன்க்ளூடிங் அப்பியர் பிஃபோர் தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வென்எவர் கால்டு. அவர் புலன் விசாரணைக்கு கோஆபரேட் பண்ணிருக்கணும், விசாரணை அதிகாரி கூப்பிட்டா ஆஜராயிருக்கணும். இப்ப ஒரே வார்த்தையில போட்டாங்க பாருங்க, நோ நீட் டு ஃபார்வர்ட் சச் அன் அக்யூஸ் அலாங் வித் தி சார்ஜ் ஷீட். அந்த மாதிரியான அக்யூஷனை நீ சார்ஜ் ஷீட்டோட கொண்டு போய் கோர்ட்ல கொடுக்க வேண்டாம். 2022 1 SCC கிரிமினல் பக்கம் 423 வெளியான சித்தார்த் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபிங்கிற கேஸ் எடுத்து கையாண்டிருக்காங்க. அடுத்தது பாருங்களேன், கேட்டகரி ஏ ஆப்டர். இது நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும், எல்லா ஜூனியரும் தெரிஞ்சுக்கணும். இப்ப சில கோர்ட்ல என்ன பண்ணுவாங்க, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு வேலை ஃபைல் கெடுக்கும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, தப்பா சம்மன்ஸுக்கு பதிலாக வாரண்ட போட்டுருவாங்க. அந்த மாதிரி வாரண்ட போடும்போது என்ன நிலைமை, அதெல்லாம் போடக்கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் சொல்லணும். இந்த தீர்ப்பு எடுத்து நீங்க கையாண்டு பேசணும். இது ரீசனபிளா ரீசெண்டா வந்த தீர்ப்புன்னு சொல்லணும். பாருங்களேன், ஆஃப்டர் ஃபைலிங் சார்ஜ் ஷீட் கம்ப்ளைண்ட் டேக்கிங் காக்னிசன்ஸ் ஏ ஆர்டினரி சம்மன்ஸ் அட் தி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் இன்க்ளூடிங் பர்மிட்டிங் அப்பியரன்ஸ் த்ரூ லாயர். நீ வக்கீலோட கோர்ட்டுக்கு வான்னு சொல்லி சம்மன் போகணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணோன்னே. அடுத்தது பி, in such an accused does not appear despite service of summons, then bailable warrant. இப்ப கோர்ட்ல ஒரு அக்யூஸ் சம்மன் போட்டு ஆஜராகல, அப்ப அடுத்தது ஆஜராகல, சம்மன்ல ஆஜராக மாட்டேங்கிறான்னு போலீஸ் எழுதி என்டாஸ்மெண்டோட கொடுப்பாங்க. அப்ப பெயிலபிள் வாரண்ட் போடணும். எடுத்தோடனே நான் பெயிலபிள் வாரண்ட் போட சொல்லல, பெயிலபிள் வாரண்ட் போடணும். இதான் தனிநபர் சுதந்திரம். பெயிலபிள் வாரண்ட் ஃபார் பிசிக்கல் அப்பியரன்ஸ் மே பி இஷ்யூடு. அவனை ஆளை பிடிச்சி எங்கள்கிட்ட கோர்ட்ல ஆஜர்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பிணையில் விடக்கூடிய
கைது கட்டளை பிறப்பிக்கணும். அடுத்தது பாருங்க, சி NPW on failure of to appear despite the issuance of bailable warrant. NPW on failure to appear despite issuance of bailable warrantனா, நீ bailable warrant போடுறீங்க, அதுலயே அவனை பிடிக்க முடியல, நான் bailable warrant போடலாம். NPW may be cancelled. நல்ல வார்த்தை கவனம், இள வழக்கறிஞர்களுக்கு பயன்படும். ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் KN பாட்சா, நீதியரசர் தேவதாஸ் ஐயா போன்றவர்கள் எண்ணற்ற தீர்முடிவுகளை தந்திருக்கிறார்கள். 70 கிளாஸ் 2ல எந்த இடத்துலயுமே நீ அக்யூஸோட பிசிக்கல் பிரசன்ஸை வச்சுட்டு வாரண்ட் ரீகால் கேட்கணும்னு சொல்லல. இந்த தீர்ப்புல அதை பத்தி சொல்றாங்க. தயவு செய்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பு உங்களுக்கு பயன்பெறும். இள வழக்கறிஞர்கள் குறிச்சு வச்சீங்க. NPW இது வந்து நீங்க சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புல தேடினா ஏகப்பட்ட தீர்ப்பு கிடைக்கும். ஜஸ்டிஸ் KN பாட்சா தீர்ப்பு, ஜஸ்டிஸ் தேவதாஸ் ஐயா தீர்ப்பு, எண்ணற்ற தீர்ப்பு கிடைக்கும். பிசிக்கல் பிரசன்ஸ் நாட் நெசசரி. இன்னும் சொல்லப்போனா VGP பன்னீர்செல்வம் கேஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்துல. தேர்ப்பை 20 தீர்ப்பு எடுக்கலாம் சென்னை உயர்நீதிமன்றத்துல. இப்ப பாருங்களேன், இந்திய உச்ச நீதிமன்றத்துல எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. NPW may be cancelled or converted into a bailable warrant. Summons without insisting physical appearance of the accused of such an application is moved on behalf of the accused before execution of NPW and undertaking of the accused to appear physically on the next date of hearing. இப்ப நீங்க சப்போஸ் உங்களுக்கு நீங்க அந்த நெக்ஸ்ட் டேட்ல நான் அக்யூஸ் ஆஜர்படுத்துறோம், இப்ப நீங்க வாரண்ட் ரீகால் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? பிசிக்கல் பிரசன்ட் 70 கிளாஸ் 2ல இல்லைங்க, நீங்க நல்லா பாத்துங்க. அடுத்தது பாருங்க, bailability of such accused and appearance may be decided without the accused being taken in physical custody. நல்லா அடுத்ததுங்க கவனிங்க, bailability physical custody இல்லாம கேட்கலாம். or by granting interim bail till the bailability decided. bailability டிசைட் பண்ற வரைக்கும் interim bail கேட்கலாம். அடுத்தது பாருங்க, கேட்டகரிஸ் BD on appearance of the accused in the court. இது நம்ம முதல்ல சொன்ன டைரக்ஷன் எல்லாம் ஏக்கு தான். ஏன்னா என்ன, பிலோ 7 years உள்ள கேஸ், பிலோ 7 years உள்ள கேஸ், நீங்க பாட்டுக்க அபவுட் 7 years உள்ள கேஸுக்கு பிசிக்கல் பிரசன்ஸ் இல்லாம கேட்டுறாதீங்க. அதுக்கு இருக்கு தீர்ப்புல வந்து அது மாதிரி பிரிக்கல நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்துல. பட் இதுல அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. அடுத்தது பாருங்களா, கேட்டகரிஸ் B and D and appearance of the accused in court present to the process issued bailability to be decided on merits. இப்ப B and D என்ன சொன்னோம் நம்ம? B and D என்ன சொன்னோம் முதல்ல? B and D னா டெத், லைஃப், above 7 years, above 7 years ஓட இல்லாம எக்கனாமிக் அஃபென்சஸ் நாட் கவர்டு பை ஸ்பெஷல் ஆக்ட்ஸ், அது D. இப்ப அக்யூஸ் அப்பியரன்ஸ் ஆயிட்டாருன்னா பெயிலபிலிகேஷன் டிசைடட் ஆன் மெரிட்ஸ். B and D பொறுத்த வரைக்கும் பெயிலபிலிகேஷனை மெரிட்ல டிசைட் பண்ணீங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது கேட்டகரி C, சேம் as கேட்டகரி B and D with the addition condition of compliance of the provision of bail NDPS Act 37, 45 of the PML Act. இது 45 ஸ்ட்ரைக் டவுன் ஆயிருக்கு. 212 of Companies Act, 43D POSCO Act. Accused have not cooperated with the investigation agency, not answered summons when the court feels the judicial custody of the accused is necessary for completion of the trial. Further investigation including possibility of recovery is needed. The opposite approach court give them benefit something agreed with. அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கோர்ட்டுக்கு கோஆபரேட் பண்ணலன்னா, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தேவைன்னா, அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல கேட்டகரி C-ல உள்ள வச்சிடலாம், ஆஃப்டர் சார்ஜ் ஃபைல் ஆனா கூட. அடுத்தது பாருங்களேன், இதெல்லாம் சொல்றாங்க 2012 SCC கிரிமினல்ல பக்கம் 26 வந்த 2012 1 SCC கிரிமினல் பக்கம் 26 வந்த சஞ்சய் சந்திரா vs CBங்கிற வழக்குல ஒரு மனிதனை எப்ப உள்ள வைக்கலாம்னு சொல்லுது. சீரியஸ் ஆஃப் தி சார்ஜ், சிவியர் ஆஃப் தி பனிஷ்மெண்ட், இது ரெண்டையும் கருத்துல கொள்ளுங்கன்னு சொல்லுது. இதை இந்த தீர்ப்பு எடுத்து எழுதுறாங்க. இப்ப அடுத்தது பாருங்களேன், கான்டக்ட் ஆஃப் தி அக்யூஸ் டூரிங் இன்வெஸ்டிகேஷன் நாட் வாரண்டட் ஃபார் அரெஸ்ட். இந்த தீர்ப்புல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. நான் சொன்ன சித்தார்த் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபில ஒருத்தர் வந்து கோஆபரேட் பண்றாரு, போலீஸ் கூப்பிடுறாங்க, கோஆபரேட் பண்றாரு, விசாரணைக்கு சார்ஜ் ஃபைல் ஆயிடுது. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல சித்தார்த் வழக்குல சொன்ன அந்த தீர்ப்பின்படி அரெஸ்ட் இல்லாமே சார்ஜிட்ட ஃபைலுக்கு எடுத்துக்கலாம். இது எல்லாமே அவங்க இந்த தீர்ப்புல சொன்ன விஷயங்கள். இப்ப பாருங்களேன், அடுத்து நம்ம போவோம். இப்ப என்ன பண்றாங்க, ப்ரிவேலிங் சிச்சுவேஷன் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, இந்த பாருங்களேன், அது அப்படியே உங்களுக்கு வாட்சி காமிக்கிறேன். ப்ரிவேலிங் சிச்சுவேஷன்னா, இப்ப ஜெயில வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா, அதாவது
2 பகுதி இப்ப ஜெயில இருக்கிறவங்கன்னா பிலோ 7 இயர்ஸ் கேஸ், ஏழைகள், இன்க்ளூடிங் உமன், இதெல்லாம் தீர்ப்புல சொல்றாங்க. அப்போ ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்றாங்க. நம்ம நாடு சுதந்திரம் அடையாமல் இருந்தபோது வெள்ளைக்காரனுடைய ஆதிக்கத்தில் இருந்தோம். அப்ப வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படின்னு ஒருத்தர் நம்மளுடைய நாட்டுல கலோனியல் பீரியட்ல இருந்தாரு. அந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும். வரலாறு படித்த நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். நான் வரலாறு படித்தவன். ஏன்னா அவர் மேல இம்பீச்மெண்ட் கொண்டு வருவாங்க. இந்திய நாட்டில் இருந்தபோது ஒரு ராணிகிட்ட புகுந்து வைரத்தை கைப்பற்றி போயிட்டாரு, எண்ணற்ற அலிகேஷன் கொண்டு அவர் மேல இம்பீச்மெண்ட் கொண்டு வருவாங்க. எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. என்னுடைய ஹிஸ்டரிவாதியார் சொல்லித் தருவார். தேசிய மேல்நிலைப்பள்ளி மன்னார்குடியில படிக்கும்போது ஒரு ஹிஸ்டரிவாதியார் சொல்லித் தருவார். எங்களுடைய கல்லூரியில படிக்கும்போது இந்த தலைப்பு வந்துச்சு. அப்ப ஒரு வாதியார் சொல்லித் தருவார். அவர் மேல பார்லிமெண்ட்ல இம்பீச்மெண்ட் கொண்டு வரும்போது அவர் சொன்னாராம், வாரன் ஹேஸ்டிங்ஸ், நான் என்ன நீங்க எல்லாம் தப்பா என் மேல வாரனை கொண்டு வரீங்க. என்ன இந்தியாவில் எல்லாருமே தெய்வம்னு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னாராம். தெய்வம்னு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னாராம். அப்ப ரொம்ப அற்புதமா அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பார்லிமெண்ட் பேசி உறுப்பினர் மிஸ்டர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் நிப்பாட்டியாமா, என்னன்னு கேட்டா, இந்தியாவில் யார தெய்வம் என்று சொல்லவில்லை. நான் சொல்றேன் தப்பா நினைச்ச கூடாது. நான் ஒன்றும் பகுத்தறிவாதி கிடையாது. இங்கிலாந்துல பார்லிமெண்ட்ல நடந்த உரை இது, தீர்ப்புல இல்ல, நான் ஹிஸ்டரியில சொல்றேன். இந்தியாவில் யாரடா தெய்வம்னு சொல்லல. அம்மை வாத்தது என்றால் மாரியம்மனால் வந்தது என்று சொன்னால், காலரா வந்தது என்றால் காளியம்மாவால் வந்தது என்று சொன்னார். அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பேசினார். இங்கேயும் இந்த தீர்ப்புலையும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் மேல உள்ள இம்பீச்மெண்ட்ல எடின்பர்க் அப்படிங்கிற ஒரு எம்பி பேசினதை இந்த தீர்ப்புலையும் எடுத்து எழுதியிருக்கிறாங்க. அது நான் சொன்னது வேற எழுதியிருக்கிறாங்க. இப்ப பாருங்களேன், இப்போ ட்ரையலுங்கிறது பெயிலுங்கிறது இதுல இல்லை. பொதுவா நான் சொல்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க கவனிங்க. பல தீர்ப்புகள்ல நம்முடைய இந்திய உச்ச நீதிமன்றம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, பெயில் இஸ் தி ரூல் அண்ட் ஜெயில் இஸ் தி எக்ஸெப்ஷன். சாமினா, நீங்க நல்லா அழகா சொல்றீங்களே, பிணை என்பது விதி, சிறை என்பது விதிவிலக்கு. இது எல்லாத்துக்கும் பொருந்துமா? இப்ப நான் சொல்ல 2018 2 SCC கிரிமினல் பக்கம் 302, 2018 2 SCC கிரிமினல் பக்கம் 302ல பல தீர்ப்புகள் எடுத்து கையாண்டிருப்பாங்க. நீங்க எடுத்து பாருங்க. நான் சொல்ற இந்த பெயில் இஸ் தி ரூல் அண்ட் ஜெயில் இஸ் தி எக்ஸெப்ஷன். இப்போ நான் பின்னாடி வரும்போது நீங்க 437 என்ன சொல்லுது, 438 என்ன சொல்லுது, 439 என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, இப்ப ஆப்ஜெக்ட் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர் என்ன, நம்மளுடைய ட்ரையலோட நோக்கம் என்னங்க? இதுதான் நம்ம சுந்தரேசையா மறுத்து, நம்ம ட்ரையல் முடிஞ்சு ஒருத்தனை குற்றவாளின்னு சொல்ற வரைக்கும் அவனை நம்ம இன்னோசென்டா தான் பிரசம்ஷன் பண்றோம். இது ஒரு பேசிக் பிரின்சிபிள் நம்மளுடைய இந்தியாவில் உள்ள கிரிமினல் ட்ரையல்ல. இந்தியாவில் உள்ள கிரிமினல் ட்ரையல்ல கன்விக்ஷன் ஆகிற வரைக்கும் அவன் இன்னோசென்ட் தான். இப்ப அதனால என்ன பண்ணாங்க, நிறைய தீர்ப்புகள்ல பெயில் இஸ் தி ரூல் அண்ட் ஜெயில் இஸ் தி எக்ஸெப்ஷன் சொன்னாங்க. எடுத்து கையாண்டு அழகா வார்த்தையை போட்டு எழுதினாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, செக்ஷன் ஆர்டிகல் 21 சொன்னாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ரைட் டு பெயில். ரைட் டு பெயில்ல a person is presumably innocent person is entitled to freedom and every opportunity to look after his own case. பாருங்க, அவன் உள்ள இருக்கணும். உள்ள இருந்தா அவன் கேஸை பார்க்க முடியாது. நீங்க சொல்லலாம் லீகல் எடில் வக்கீல் வச்சுக்கலான்னு. இப்பதான் லீகல் இல்லை 70,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து நல்ல வக்கீலா மாசம் மாசம் எல்லா கோர்ட்லயும் அப்பாயின்ட் பண்ணிட்டு இருக்காங்க. A presumably innocent person is entitled to freedom every opportunity to take in one case. Bail enables such a person to properly defend himself when he is in custody. Therefore, grant of bail is the rule and refusal is an exception. And the judicial verdict regarding the depends upon the culminating effect of the various circumstances, specifics of each case. இந்த ரூல் ஒவ்வொரு வழக்கினுடைய தன்மையும் சூழ்நிலையும் பொறுத்து அமையும். எல்லா கேஸுக்கு நீங்க நார்காட்டிக் கஞ்சா வச்சிருப்பான், கண்டினியூஸ் அஃபண்டரா இருப்பான், நீங்க போய் நின்று கோர்ட்ல சார் பெயில் இஸ் தி ரூல் ஜெயில் இஸ் தி எக்ஸெப்ஷன் சொல்லி பேச முடியாது. இதை தான் இந்த தீர்ப்புல சொல்றாங்க. 2018 2 SCC கிரிமினல்ல சொன்னேன், நிகிஸ் சந்த் வெஸ்டான் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் சொன்னேன், ஆர்டிகிள் 21 எடுத்து கையாளுறாங்க. அடுத்தது 1980 SCC கிரிமினல், 1980 SCC கிரிமினல் பக்கம் 465 வந்த குர்பக் சிங் வர்சஸ் சுல்பியா ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், அதுல அந்த தீர்ப்பு எடுத்து கையாளுறாங்க. கிராண்ட் ஆஃப் பெயில் இஸ் தி ரூல் அண்ட் த ரெஃப்யூசல் இஸ் தி எக்ஸெப்ஷன். An accused person who enjoys freedom is much better position to look after his case and properly defend himself than he is very in custody.
As presumably innocent person is therefore entitled to freedom and very opportunity to look after his own case. A presumably innocent person must have his freedom to enable establish his innocence இந்த தீர்ப்பு எடுத்து போட்டாங்க. 1978 SEC கிரிமினல் பக்கம் 115 வந்த புகழ்பெற்ற நீதியரசரான ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யருடைய வழக்கான குடிகண்டி நரசிம்முலு வெர்சஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படிங்கிற தீர்ப்பு எழுதினாங்க. 1978 SEC கிரிமினல் பேஜ் 115 வந்த ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் வெர்சஸ் கிருஷ்ணய்யர் வழக்கில் ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் வழங்கிய தீர்ப்பான குடிகண்டி நரசிம்முலு வெர்சஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். The issue of bail is one of the liberty, justice, public safety and burden of the public treasury. All of which insists there is developed jurisprudence of the bail is integral to a society judicial process. After all, personal liberty of an accused or convicted is fundamental, suffering lawful only in terms of procedure established law. இந்த 21வது பிரிவுல ஆர்டிகிள்ல சொல்ற ஆர்டிகிள் 21ல சொல்ற இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பண்ணல லாவுக்கு என்ன அர்த்தம்னு மேனகா காந்தி கேஸ்ல 1978 நீங்க படிச்சு பார்க்கணும். 7 நீதிபதிகள் அடங்கிய கேஸ்ல படிச்சு பார்க்கணும். மேனகா காந்தி கேஸ்ல மேனகா காந்தியோட பாஸ்போர்ட்டை முடக்கிடுவாங்க. அப்ப 7 நீதிபதிகள் அடங்கிய கான்ஸ்டிடியூஷன் தீர்ப்பு சொல்லும். அது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் லாவை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க, படிச்சு பாருங்க. அடுத்து 1978 SEC கிரிமினல் SEC பேஜ் 41 குருச்சரண் சிங் வெர்சஸ் ஸ்டேட் அந்த தீர்ப்பு. அடுத்து 2012 SEC கிரிமினல் பக்கம் 26 சஞ்சய் சந்திரா வெர்சஸ் CBI. The object of bail is neither punitive nor preventive. இது அப்படியே சொல்லிட்டே போலாம். அடுத்தது பாருங்களேன், இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. செக்ஷன் 41 டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க, 41A டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க, செக்ஷன் 60A டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. இதையெல்லாம் பண்ணதோட இல்லாம செக்ஷன் 87, 88 87 என்ன, சிஆர்பிசில 87 என்ன, அதாவது சிஆர்பிசி 87 அம்மா கொஞ்சம் எடுத்து போட முடியுமாமா, தண்ணி கொஞ்சம் கொடுங்க. 87 சிஆர்பிசி 87 வாய்ப்பு இருந்தா போடுங்க. 87 issue of warrant in lieu in addition to summons. A court may in any case empowered by this court to issue a summons for the appearance of any person issue after recording the recent writing warrant. கோர்ட் சம்மன் போடலாம். சம்மனை வாரண்ட் ஆக்கலனா ஸ்பெஷல் ரீசன்ல தான் நம்ம 87 சொல்லுவோம். இந்த பாருங்க, the either before the issue of summons or after issue of the same but before the time fixed the appearance believe that he is absconded. நான் ஓடி போறானா, அதாவது கோர்ட்டோட சம்மனை ஒபே பண்ண மாட்டாங்க. அடுத்தது மேல கொஞ்சம் தூக்கம். Such time he fails to appear and summons approved by duly served. அதாவது summons served to admit the appearance according to no reasonable excuse of failure-னா 87ல இந்த ப்ரொவிஷன். 88 தான் நான் ஏற்கனவே சொன்னது. இதுக்கு நான் சொல்ற தீர்ப்பை குறிச்சிங்க. 2008 1 SEC இன்னொரு 20 நிமிஷம் மணி நேரத்தில் முடிச்சிருவேன். 2008 1 SEC கிரிமினல் பேஜ் 259 இந்தர் மோகன் கோஸ்வாமி வெர்சஸ் உத்தராஞ்சல். 2008 1 SEC கிரிமினல் பேஜ் 259 இந்தர் மோகன் கோஸ்வாமி வெர்சஸ் உத்தராஞ்சல். when non-bail warrant should be issued. நல்லா கவனிக்கணும், இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் பெயில் வாரண்ட்ல போய் ஒரு கோர்ட்ல அரெஸ்ட் பண்ணி ஒருத்தனை உள்ள வச்சிருக்கிறான், நீங்க போய் பெயில் பூசுறீங்க. ஃபர்ஸ்ட் கட்டெடுத்து பார்க்கணும், இந்த வேண்டுறுத்தங்கள்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கணும். சரியா இல்லாட்டி நீங்க பேசலாங்க, நான் சொல்றது மாதிரி பேசலாம். சரியா இல்லாட்டி இந்த பாருங்களேன், இந்த இதுல பேசலாம். என்னன்னா, இட் இஸ் a reason to believe that the person will not voluntarily appear in court. அவன் கோர்ட்ல ஆஜராக வந்திருக்கணும். The police authorities are unable to find the person to serving with a summons case. போலீஸ்காரங்க சம்மனை சர்வ் பண்ண முடியாம நிலையில இருக்கணும். இட் இஸ் கன்சிடர்ட் that the person could harm someone if it is not placed to custody immediately. அடுத்தது பாருங்க, இதுல என்ன பண்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரைவேட் கம்ப்ளைண்ட் கேஸ்னா சம்மன் இஷ்யூ பண்ணணும். வாரண்ட்னா பெயிலபிள் வாரண்ட் போடணும். அது வரலன்னா நான் பெயிலபிள் வாரண்ட் போடணும். தி கோர்ட் ப்ராப்பர்லி பேலன்ஸ் போத் தி பர்சனல் லிபர்ட்டி அண்ட் சோசியல் இன்ட்ரெஸ்ட் பிஃபோர் issuing warrants. There cannot be any straitjacket formula for issuance of warrants, but as a general rule, accused is charged with the commission of offense of a heinous crime. It is feared that he is likely to tamper or destroy the evidence or is likely to evidence process or law. Issue of non-warrant should be avoided. இந்த மாதிரி heinous crime, சாட்சியை கலைக்கிறான், டேம்பர் விட்னஸை டேம்பர் பண்றான், டெஸ்ட்ராய் தி எவிடன்ஸ் அழிக்கிறான்னா இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் மட்டும் நான் பெயிலபிள் வாரண்ட் போடுங்க. மற்ற டயத்தில் நான் பெயிலபிள் வாரண்ட் போடாதீங்கன்னு சொன்ன தீர்ப்பு தான் நான் சொன்ன இந்தர் மோகன் கோஸ்வாமி வெர்சஸ் ஸ்டேட்டுங்கிற கேஸ். அடுத்தது 2018 2 SEC கிரிமினல் பேஜ் 867 பங்கஜ் ஜெயின் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. 2008 பங்கஜ் ஜெயின் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. நல்லா கவனிக்கணும். பங்கஜ் ஜெயின் 2018 2 SEC கிரிமினல் பேஜ் 867 பங்கஜ் ஜெயின் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. 88 பத்தி என்ன சொல்றாங்கன்னா, such officer may exercise a bond discretion vested to the court. இட் இஸ் நாட் ஏ ரைட் ஆஃப் எனி பர்சன். இது ரொம்ப அற்புதமான 88ல சொல்லிட்டுங்கிறதுக்கான எல்லாத்தையுமே போய் ரைட்டா கேட்க முடியாது. இல்லைன்னா மேங்கிற வார்த்தை வரும் 88ல பாருங்களேன்.
நான் உங்களுக்கு நீங்க வார்த்தைக்கு இந்த தீர்ப்பு படிச்சீங்க, பங்கஜ் ஜெயின், இது வந்து ப்ராசிக்யூட்டருக்கு உபயோகப்படும். ஏபிபி யாரும் கேட்டுட்டு இருந்தா அதை குறிச்சு வச்சீங்க, பங்கஜ் ஜெயின் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, பங்கஜ் ஜெயின் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அடுத்தது பாருங்களேன், டிஃபால்ட் பெயில் 167(2). சார் ரொம்ப அற்புதம் பாருங்க சார். டிஃபால்ட் பெயில் நான் வந்து சொல்ல குற்றப்பத்திரிகை, அதாவது 10 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள வழக்காக இருந்தால் 90 நாட்கள், 10 ஆண்டுகளுக்கு கீழ் உள்ள வழக்காக இருந்தால் 60 நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண. இதான் 167(2A). சார் புகழ்பெற்ற தீர்ப்பு குறிச்சிங்க சார். 2021 1 SEC கிரிமினல் பேஜ் 876. 2021 1 SEC கிரிமினல் பேஜ் 876. எம் ரவீந்திரன் வர்சஸ் டைரக்டர் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ். பிரிச்சு மெஞ்சிருவாங்க சார் அந்த தீர்ப்புல. இந்திய உச்ச நீதிமன்றம் பிரிச்சு மெஞ்சிருவாங்க. 2001 SEC கிரிமினல் பக்கம் 760 வெளியான உதய் மோகன்லால் ஆச்சாரியா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிராங்கிற வழக்குல சொன்னதை எடுத்து காமிச்சு, when the law provided that the magistrate could authorize the detention after the custody up to maximum period of the provision of subsection 167(2), further detention beyond the period without filing the challan by the investigating agency would be and would not be accordance with the law and in conformity with the provisions of the criminal procedure code and such could be violative of article 21. சார் எப்படி எழுதுறாங்க பாருங்க சார். ஆர்டிகல் 21 வந்து வயலேட் பண்றது. இப்போ 167 லா கமிஷன் 41 வந்து எதனால கொண்டு வருது? and accused person should get a fair trial in accordance with the accepted principles of natural justice. இதெல்லாம் அப்படியே சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டே போங்க சார். அடுத்தது பாருங்க, 2018 1 SEC கிரிமினல் பேஜ் 401. ராகேஷ் குமார் பால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அசாம். ராகேஷ் குமார் பால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அசாம். டிஃபால்ட் பெயில் இஸ் அக்யூஸ்ட் ரைட் contained in article 21. சார் டிஃபால்ட் பில்னா பெயில் அப்ளிகேஷனே தேவையில்லை சார், கோர்ட்ல நீதிபதி போடணும் சார், உத்தரவு போடணும் சார். இதுதான் சார் 2021 இந்திய உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற கொரோனா காலத்துல அந்த காலக்கெடுவை நாங்க கழிச்சுக்குவோம், சார்ஜ் ஷீட் லேட்டா கொடுப்போம்னு சொன்னதை ஒத்துக்கொண்ட சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை இந்திய உச்ச நீதிமன்றம் மாற்றி அமைத்தது 2021 காசி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. காசி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. அதுல அந்த இந்திய உச்ச நீதிமன்றம் சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு அப்படியே படித்து காமிக்கிறேன் பாருங்க. The indivisible right to the personal liberty under article 21 and the said right to default bail under section 172 is an integral part of the right to personal liberty under article 21 and the said right of bail cannot be suspended even during pandemic situation as a prevailing currently. It was emphasized that the right of the accused to be set out liberty takes procedure and right of the state of the carry out the investigation and submit a charge sheet. இதுக்கு பொருள் கொள்ளும் போது எதிரியை சார்ந்துதான் இருக்கணும்னு சொன்னாங்க சார். pursuing liberty, personal liberty under article 21, ensuring fair trial, expeditious investigation and trial னு சொன்னாங்க சார் இந்த காசி வெர்சஸ் ஸ்டேட்ல. அடுத்தது 170 CRPC சொல்ற தீர்ப்பு குறிச்சிங்க. 2022 1 SEC கிரிமினல் பேஜ் 676. Siddharth versus state of UP. The word custody appearing section 117 CRPC does not contemplate either police or judicial custody ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க சார், presentation of the accused by the investigating officer before the court while filing charge sheet. ஒரு அக்யூஸை கொண்டு போய் கோர்ட்ல சார்ஜ் ஷீட்டோட விட்டா போதும், இட் இஸ் நாட் கஸ்டடி. இதான் சித்தார்த் கேஸ். 1994 SEC கிரிமினல் பக்கம் 1172 சொன்ன ஜோகிந்தர் குமார் ஸ்டேட் ஆஃப் யூபிங்கிற கேஸ் தான் இதுல எடுத்து கையாளுவாங்க. அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, distinction must be made between the power to arrest and the exercise of it is arrest it made routine. அதை சொல்லி கைதுனால ஏற்படுகிற தொந்தரவுனா சொல்லி இந்த மாதிரி தேவையில்லாத அரசுகள்லாம் தவிர்த்துக்கணும்னு ஜோகிந்தர் குமார்ல சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 204 209 டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அந்த தீர்ப்புல. 309 டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பாருங்களேன், 1918 SEC கிரிமினல் பக்கம் 23 வெளியான உசினாரு கார்ட்டூன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார்ங்கிற கேஸை இதுல எடுத்து கையாண்டு இருப்பாங்க. இதுல இந்த மாதிரி ஜெயில இருக்கு ஒரு பத்திரிகையில இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல செய்தி வரும். என்ன செய்தி வரும்னா, நிறைய அண்டர் ட்ரையல் பிசினஸ் வந்து ட்ரையல் இல்லாமே பீகார்ல ஜெயில இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதை பத்தி அந்த தீர்ப்புல 1980 இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆழ்ந்த கண்டனங்கள். அதாவது அந்த தீர்ப்புனா படிச்சு பார்க்க நம்மளுடைய சிஸ்டம் ஆஃப் கிரிமினல் நீங்க ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கலாம் சார். இந்த தீர்ப்புலனா வந்து என்ன எழுதிருப்பாங்கன்னா, பெயில் ப்ரொசீஜர் பியாண்ட் மீன்ஸ் தி ட்ரையல்ஸ் டு நாட் கமென்ஸ் அண்ட் ஈவன் இஃப் தே டூ சோனா. இதுல நல்லா சொல்லுவாங்க சார். இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பாருங்களேன், 1978 மேனா காந்தி கேஸ்ல சொன்ன ரீசனபிள் ஜஸ்ட் ஃபேர் அண்ட் ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லி பிரசிம்டு இன்னசென்ட், ட்ரையல் முடிகிற வரைக்கும் அவன் பிரசிம்டு இன்னசென்ட்.
தே ஆர் பிரசியூம்டு. அவங்க வந்து அவங்க டிஃபென்ஸ் நடக்குதுன்னு பாதிக்கப்படுறான், அவனுக்கு வேலை போகுது. இல்ல அவன் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு பீகார்ல ஒரு லீகல் எய்ட் கமிட்டி வச்சிருந்தாங்க. அந்த குஜராத்ல அந்த லீகல் எய்ட் கமிட்டியோட தலைவர் ஜஸ்டிஸ் பகவதி உச்சநீதிமன்ற நீதிபதி இருந்தார். அவர் ஒரு 7-8 ரீசன் சொல்றாரு. அதெல்லாம் போட்டு இந்த தீர்ப்புல எழுதுவாங்க. இப்ப அடுத்தது பாருங்க சார், 2017 2 SCC கிரிமினல் பேஜ் 638. நான் பல நீதிமன்றங்களில் இந்த தீர்ப்பு எடுத்து கையாண்டிருக்கேன். 2017 2 SCC கிரிமினல் பேஜ் 638. உசைன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. சார் இது பெயில் அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்திய உச்ச நீதிமன்றம் சொன்னிச்சு. பெயில் அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு சொன்னிச்சு. என்ன சொன்னிச்சுன்னா, பெயில் அப்ளிகேஷன் டிஸ்போஸ்டு பி நார்மலி வித்தின் 1 week, ஒரு வாரத்துக்குள்ள டிஸ்போஸ் பண்ணணும். மேஜிஸ்ட்ரேட் ட்ரையல்ஸ் were accused in custody be normally concluded within 6 months. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ட்ரையல் 6 மாசத்துக்குள்ள கன்க்ளூட் கஸ்டடியில் இருந்தா ட்ரை பண்ணணும், முடிச்சிடணும். செஷன்ஸ் ட்ரையல்ஸ் அக்யூஸ் இன் கஸ்டடி நார்மலி அக்கார்டிங் இந்த 2 years, 2 வருஷத்துக்குள்ள கஸ்டடியில் இருந்தா முடிச்சிடணும் செஷன் ட்ரையல். எஃபர்ட்ஸ் பி மேட் டிஸ்போஸ் ஆஃப் ஆல் கேசஸ் விச் ஆர் 5 years old beyond the end of the year. வருஷ கடைசியில் 5 வருஷத்துக்கு ஓல்டுக்குள்ள கேஸை முக்கியத்துவம் கொடுத்து முடிக்கணும். As a supplement of 436A, but consistent with the spirit, therefore, under trial has completed period of custody in excess of sentence likely to be awarded, conviction is recorded. Such under trial must be released on personal bond. Under trial இந்த 1/4 half of the punishment முடிச்சிட்டு இருக்கிறவனா ஓன் பாண்ட்ல திறந்து விட்டுறணும், பர்சனல் பாண்ட்ல. There about time lines may be the touchstone for assessment சொல்லி இந்த தீர்ப்பை நான் பல நீதிமன்றங்களில் எடுத்து கையாண்டிருக்கிறேன். இந்த தீர்ப்பை சொன்னாங்க. அடுத்து 2005 SCC கிரிமினல் 1674 வந்து 2005 SCC கிரிமினல் 1674 வந்து சுரேந்தர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படிங்கிற கேஸ்ல ஸ்பீடி ட்ரையல்லாம் என்னன்னு சொல்றாங்க சார். 1977 SCC கிரிமினல் பேஜ் 559 வந்து காஷ்மீரா சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். சார் இந்த தீர்ப்புலன்னா என்ன சொல்லுவாங்கன்னா சார், அப்பீல் டயத்துல முடியாம இருக்கும். அப்பீல் டயத்துல முடியாம இருக்கிறதுனால என்ன சார் நடக்கும்? ஸ்பீடி ட்ரையல் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் ரைட்னு நம்ம சொல்றோம் ஆர்டிகல் 21 படி. இப்ப நிறைய தீர்ப்புகள் சொல்லுது, ஃபேர் ட்ரையலு, ஸ்பீடி ட்ரையலு, இதெல்லாம் மேனா காந்தி தீர்ப்புல இருந்து 1978 இருந்து சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அப்பீலுக்கு நிறைய கேஸ் எடுக்காம இருக்கிறாங்க. அப்பீல் வந்து பெண்டிங்கா இருக்கும். மர்டர் கேஸ்ல எல்லாம் அபவுட் 10 years கேஸ்லனா ஹைகோர்ட்ல அப்பீல் பெண்டிங்கா இருக்கும். அந்த அப்பீல்ல கைதி உள்ள இருப்பாங்க. ஒரு 6 வருஷம் கழிச்சு 7 வருஷம் கழிச்சு அவங்க விடுதலை பண்றதுல என்ன சார் பிரயோஜனம்? அதை நான் சொல்லல சார். இந்த 2005 SCC கிரிமினல் 1674 வெளியான சுரேந்தர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், 1970 SCC கிரிமினல் 559 காஷ்மீரா சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் இந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருப்பாங்க சார். A person may serve out of his full time of imprisonment before his appeal taken up for hearing. A court not to hear the appeal of an accused within reasonable period of time. None of the decisions lay down any invariable rule for grant of bail. இந்த மாதிரினா நீங்க தீர்ப்பு சொல்றீங்க, இந்த மாதிரி அவங்களை உடனே சொல்லி ஒன்றும் உள்ள இருக்கிறவங்கள அப்பீல்ல இருக்கிறவங்கள உடனே சொல்லலன்னு சொல்லுவாங்க. அப்பதான் சார் இந்த தீர்ப்புல சதீந்தர் சிங் சாண்டில சொல்லுவாங்க 436A ஃபாலோ பண்ணீங்க, 436A ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க. அதோட இல்லாம இன்னொரு சொல்லுவாங்க, 1999 SCC ஆன்லைன்ல தரம்பால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானாங்கிற கேஸ்ல பஞ்சாப் உயர்நீதிமன்றம் சொன்ன ஒரு தீர்ப்பை கையாண்டு இதில் எடுத்து கையாண்டுங்கம்பாங்க சார். இப்ப அடுத்தது சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ்ல 389 டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதுல தீர்ப்பை குறிச்சிங்க 2014 6 SCC கிரிமினல் பக்கம் 19, 2014 6 SCC கிரிமினல் பேஜ் 19. இப்போ நீங்க 389 கொடுங்க, சிஆர்பிசி 389 வந்து ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பாங்க சார். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 389ல பாருங்க சார், 389ல பெண்டிங் எனி அப்பீல் பை கன்விக்டட் பர்சன், the appellate court may raise to be recorded in writing order the execution of the sentence of the order appealed against suspended if he is in confinement that be released on bail on his own bond, provided that the appellate court releasing on bail on his own bond convicted person who is convicted of punishment with death or imprisonment or life of time not less than 10 years shall give opportunity to the public prosecutor showing cause in writing against such release. நீங்க அவனை ஏன் விடக்கூடாதுங்கிறதுக்கு வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கிட்ட ஷோகாஸ் ரைட்டிங் மேனர்ல எழுதி வாங்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் சொல்லி இந்த தீர்ப்புல நான் சொல்றேன், இந்த 2014 6 SCC கிரிமினல் பக்கம் 19 வந்த அதுல் திருப்பாதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபிங்கிற கேஸ்ல ரொம்ப அற்புதமா டிசைன் பண்ணியிருப்பாங்க சார். ரைட்டிங்கே கொடுக்கலன்னா நீங்க இந்த மாதிரி ரைட்டிங்க நான் அவர் கொடுத்தா அவர் அவர் பதில் தரலன்னு சொல்லிட்டு விடுங்க அப்படின்னு சொல்ற தீர்ப்பு இந்த தீர்ப்பு டெத் ஆர் லைஃப்ல ரொம்ப அற்புதமான தீர்ப்பு. 2009 2 SCC கிரிமினல் பக்கம் 742 அங்கம்மா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் will considering the nature of the suspension of sentence என்னன்னு சொல்லுவாங்க. மேனர் இன் விச் அக்கரன்ஸ் டேக்கன் பிளேஸ், நல்லா கவனிங்க சார். நேச்சர் ஆஃப் தி அஃபென்ஸ் 2, மேனர் இன் விச் அக்கரன்ஸ் இஸ் டேக்கன் பிளேஸ் 2,
3 வெதர் இன் எனி மேனர் பெயில் கிராண்டட் ஏர்லியர் ஹஸ் பீன் மிஸ்யூஸ்டு. இந்த 3 மட்டும் பாருங்க. நோ ஸ்ட்ரைட் ஜாக்கெட் ஃபார்முலா போடுறாங்க. ஒருத்தன் கடையில போய் பசியில பன்னு சாப்பிட்டுட்டு நிக்கிறான். அவன ஒருத்தன் பக்கத்திலே இருக்கிறவன் திடீர்னு வந்து அடிக்கிறான். இவன் அவனை வயித்துல உதைக்கிறான். அவன் செத்து போயிடுறான். இப்ப என்ன சார் இது? நேச்சர் இப்ப அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க. இப்ப என்ன பார்க்கணும்? நேச்சர் ஆஃப் தி அஃபென்ஸ் பாருங்க. மேனர் இன் விச் அக்கரன்ஸ் டேக்கன் பிளேஸ் பாருங்க. எனி மேனர் கிராண்டட் ஏர்லியர் பை மிஸ்யூஸ்டு. ஏற்கனவே பெயில் அவன் எது மிஸ்யூஸ் பண்ணிருக்கான்னு பாருங்க. ஸ்ட்ரைட் ஜாக்கெட் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொன்ன கேஸ் சார். 2014 சுனில் குமார் விபின் குமார் கேஸ்ல இந்திய உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பெல்லாம் எடுத்து கையாண்டாங்க சார். இப்ப இவையெல்லாம் கையாண்டதற்கு பிறகு 437 சிஆர்பிசியில பெயில விட சொன்னதை பத்தி ரொம்ப அற்புதமாக இந்த 437 பத்தி ரொம்ப அற்புதமா இந்த தீர்ப்புல சொல்லியிருப்பாங்க சார். இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க. என்ன தீர்ப்புனா, இதுக்கு ஒரு தீர்ப்பு என்ன சொல்லுவாங்கன்னா, 2001 எஸ்சிசி கிரிமினல் 674 வந்த பிரகலாத் சிங் வெர்சஸ் பாதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் என்சிடி டெல்லிங்கிற வழக்குல சொன்ன ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை சொல்லி செஷன்ஸ் வழக்குகள்ல மேஜிஸ்ட்ரேட் பெயில விட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த தீர்ப்புல இருக்கும். இததான் 2011 எஸ்சிசி ஆன்லைன்ல இப்போ ஒரு சின்ன உதாரணம். இப்ப நீங்க 437 படிச்சீங்கன்னா ஆயுள் தண்டனை, டெத்து, 10 இயர்ஸ்க்கு மேல உள்ள கேஸ்னா விட முடியாது. நான் இள வழக்கறிஞர் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்திய தண்டனை சட்டம் 467வது பிரிவுக்கு என்ன தண்டனை? இந்திய தண்டனை சட்டம் 467வது பிரிவுக்கு என்ன தண்டனை? நான் முடிக்கிறதுக்கு வந்துட்டேன். கிளாஸ் முடிகிற லாஸ்ட் வந்துட்டேன். இந்திய தண்டனை சட்டம் 467வது பிரிவுக்கு என்ன தண்டனை? இள வழக்கறிஞர்களுக்கான கேள்வி. சுரேஷ், 467வது பிரிவுக்கு என்ன தண்டனை? சொல்லுங்க. 467வது பிரிவு ட்ரைபிள் பை மேஜிஸ்ட்ரேட். ஆனா தண்டனை லைஃப். இப்ப நீங்க 437ல லைஃப் உள்ள கேஸுக்கு பெயில் விடக்கூடாதா? எப்படி மேஜிஸ்ட்ரேட் விடலாம்? மேஜிஸ்ட்ரேட் தான் ட்ரையல் பண்றவர். ஷெட்யூல்ல அவருக்கு அதிகாரம் கொடுக்குறோம். அப்ப பெயில் அவருக்கு இம்ப்ளைடா இருக்கு. இதைதான் நான் சொன்ன 2011 எஸ்சிசி ஆன்லைன்ல பாலா சாஹிப் சோபாய் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிராங்கிற தீர்ப்புல பாம்பே ஹைகோர்ட் டீட்டெயிலா சொல்லியிருக்கிறாங்க. 409 ஐபிசி தண்டனை லைஃப், ட்ரையல் பை மேஜிஸ்ட்ரேட் பெயில் விடலாம். ஏன்னா ட்ரை பண்றது மேஜிஸ்ட்ரேட். 326 பனிஷ்மெண்ட் லைஃப். 437ல விட முடியாதுன்னு இருக்கும். ஆனா லைஃப்ல பாத்தீங்கன்னா ட்ரை பண்றது மேஜிஸ்ட்ரேட் ஷெட்யூல் 1ல. அதனால அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கும். இது அத்தனையுமே இந்த தீர்ப்புல உள்ளடக்கி ரொம்ப அற்புதமாக இந்த தீர்ப்பை மிகவும் கவனமாகவும் தனி மனித சுதந்திரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அற்புதமாக நம்முடைய நீதியரசர் எழுதியிருக்கிறார். நம்முடைய தமிழகத்திலிருந்து இந்திய உச்ச நீதிமன்ற சுந்தரேசையா அவருடைய தீர்ப்பு ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அவரோட தீர்ப்பை நான் இந்த திருநாட் சிஆர்பிசியில திருநாட் சத்தியவாணி வெர்சஸ் ஸ்டேட் ஒரு தீர்ப்பு எழுதியிருப்பார். ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பார். அவர் சிங்கிள் பெஞ்சில இருந்து எழுதுற தீர்ப்பு. லீகல் எடு, அதாவது திருநாட் லீகல் எடுக்கல, அதாவது பிரைவேட் பர்சன் கண்டக்ட் பண்றது, ட்ரையலை கண்டக்ட் பண்றது. ஜேகே இன்டர்நேஷனல் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஒரு தீர்ப்பு இருந்துச்சு. அது பிறகு வந்த பிறகு இவர் எழுதின தீர்ப்பு இந்த தீர்ப்பு சத்தியவாணிங்கிற தீர்ப்பு. ஆக ஒரு அற்புதமான தீர்ப்பை தேர்ந்திருக்கிறார். அவர் இந்த தீர்ப்பை தருவதற்கு முன்பே நாம் 2019ஆம் ஆண்டுல ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்ல ரூல் 25 நம்முடைய உச்சநீதிமன்றம், நம்முடைய உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதியரசர்கள் 24ல கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக இது ஒரு நல்ல தீர்ப்பு. இந்த தீர்ப்பு என்னை வகுப்பெடுக்க தூண்டிய என்னுடைய அன்புகளுமே சகோதரி அரசு குற்றத்துறை வழக்கறிஞர் பொற்செல்வி அவர்களுக்கு நான் ஒன்று வகுப்பெடுக்கிறது நீங்க தெரிஞ்சுங்கிறதுக்காண்டு, மற்றொன்று நானும் வெல்தவராக ஆகணுங்கிறதுக்காண்டு அந்த வகையில் எனக்கு ஒரு நல்ல தலைப்பை தேர்வு செய்து கொடுத்த அன்புளுமைய சகோதரி பொற்செல்விக்கு என்னுடைய நன்றிதலை தெரிவித்து, இந்த தமிழ் புத்தாண்டிலும் 155 பேர் தொடர்ந்து கேட்டு வந்து ஏறத்தாழ 1 மணி 40 நிமிடத்திற்கு பிறகு 127 ஆகியிருக்கிறது. அந்த வகையில் ஒத்துழைப்பு தந்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து, இந்த சுபகிருத ஆண்டு நல்ல புத்தாண்டாக உங்களுக்கு அமையட்டும். தயவு செய்து நாளிதழில் டெய்லி பார்த்தீங்கன்னா நல்ல நாள்னு பார்க்க வேண்டாம். டெய்லி ஒரு 4 செக்ஷனை வழக்கறிஞர்கள் படிங்க, 4 ரூலிங்கை தெரிஞ்சுக்கணும்னு நினைங்க. இந்த ராசி பலன் பார்ப்பதை விட்டுவிட்டு நல்ல சட்ட புத்தகங்களை படிங்க, சட்ட அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். விரைவில் 290 போஸ்ட்டுக்கு மேஜிஸ்ட்ரேட் கால்ஃபர் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. 290 போஸ்ட்டுக்கு தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய உதவியுடன் மேஜிஸ்ட்ரேட் கால்ஃபர் பண்ண போகுது. பட் நான் உங்கள்ட்ட இதை சொல்ல சுரேஷுக்கு தெரியும்,
நிறைய பிள்ளைங்க ரொம்ப நல்லா ட்ரெயின் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு 1 வருஷமா 1.5 வருஷமா இதுக்காக ட்ரெயின் ஆயிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நீங்க அவங்களோட காம்படிட் பண்ணணும்னா இப்பையிலேருந்தே நீங்க படிங்க. கண்டிப்பா உள்ள வரலாம். அதனால எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்தனைத்து தெரிவித்து, வாய்ப்பு தந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.